அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியட் குழு சார்பா தொடர்ச்சியா காலை மாலை என 2 வேளையும் சட்டம் சார்ந்த வகுப்புகளை நடத்திட்டு வரோம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மெயின் எக்ஸாம் சம்பந்தமா நிறைய வகுப்புகள் நடத்திட்டு வரோம். தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகள் நம்ம தொடர்ச்சியாக இயங்கிட்டு வரோம். இப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஓரியன்டா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி சிஜி மெயின்ஸ் பிரிமினரிலையும் தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 சம்பந்தமா கேள்விகள் நிறைய கேட்டிருந்தாங்க. அது சம்பந்தமா இதுலயும் கொஞ்சம் ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால ஆல்ரெடி நமக்கு மேடம் வந்து இந்த ஆக்ட் சம்பந்தமா ஒரு கிளாரிட்டியான இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதனால இப்போ ரீசெண்டா ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால திரும்ப ஒரு கிளாஸ் கேட்டதன் அடிப்படையில் இன்னைக்கு நமக்காக இந்த ஆக்ட் சம்பந்தமா தையல்நாயகி மேடம் திருச்சியில இருந்து நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. மேடம் இதுக்கு முன்னாடி பல கிளாஸஸ் வந்து நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க பார்த்து கண்டுகளிக்கலைன்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம வகுப்புக்குள்ள போகலாம் மேடம். வெல்கம் மேடம். நம்ம குரூப் சார்பா நான் வரவேற்கிறோம். நம்ம வகுப்புக்குள்ள போகலாம் மேடம். தேங்க்யூ மேடம். நான் பிபிடி சார், பிபிடி நீங்க குரூப்ல ஷேர் பண்ணிடுறீங்களா சார்? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் பண்ணிடுறேன் மேடம். குரூப்ல போட்டுட்டீங்கன்னா நான் ஒரு பிபிடி ரெடி பண்ணிருக்கேன் சார். ஒன்றும் பெருசா இல்ல, செக்ஷன்ஸ் அப்படியே கொஞ்சம் ஷார்டன் பண்ணி இது பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக. ஸோ பிபிடி குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க, அதை பார்த்துக்கோங்க சார். ஸோ தியரட்டிக்கலா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க சார். ஏன்னா தியரட்டிக்கலா ப்ரொவிஷன்ஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து லைக் என்ன சொல்றது, அதை அப்ளை பண்ணி ஜட்மெண்ட் எழுதுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போற ஆக்ட் வந்து த தமிழ்நாடு ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017. ஸோ செக்ஷன் இதுல வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா 8 சாப்டர் 47 செக்ஷன் இருக்கு, 3 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து சப்போஸ் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருந்தா வேற மாதிரி அப்ரோச் பண்ணணும். இப்போ நம்ம மெயின்ஸ்க்கு படிக்கிறதுனால ஜட்மெண்ட் எழுதுறதுக்கு இல்ல ஒரு ப்ராப்ளமா அவங்க முன்னாடி வருங்கிற பட்சத்துல அதை அப்ரோச் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான செக்ஷன்ஸை இன்டெப்தா படிக்கணுங்கிறத கொஞ்சம் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ஸ்கல் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து as usual ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். இந்த ஆக்டோட நேம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஆக்ட் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அப்ளை ஆகுது, எந்தெந்த ஏரியாஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் திஸ் ஆக்ட் இஸ் அப்ளிக் அப்படின்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன டேட்ல கமென்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுன்னு. ஸோ டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் வந்து ஆக்ட் ஆஃப் 2017, பட் கமென்ஸ்மெண்ட்டுக்கு வந்த டேட்ன்றது வந்து 22/2/2019 ஃபோர்ஸ்க்கு வந்தது, கமென்ஸ்மெண்ட்டுக்கு வந்தது. அண்ட் இது வந்து இது வந்து ஃபோர்ஸ்க்கு வந்தது. அண்ட் இதோட எக்ஸ்டென்ட், இந்த ஆக்ட் எந்த அளவுக்கு அப்ளை ஆகும்னா டு ஆல் தி அர்பன் ஏரியாஸ் இதுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதுல அர்பன் ஏரியாஸ்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம எங்க போகணும்னா செக்ஷன் 2(O)க்கு போகணும். அர்பன் ஏரியா மீன்ஸ் த ஏரியாஸ் தட் ஃபால் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் either the municipal corporation, municipality or town panchayat or cantonment board. ஸோ இந்த 4க்கு கீழே வரக்கூடிய எந்த ஏரியாவையும் அர்பன் ஏரியான்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அந்த அர்பன் ஏரியாஸ்க்குள்ள இருக்கிற ப்ரிமைசஸ்க்கு மட்டும்தான் இந்த 2017 ஆக்ட் அப்ளை ஆகும். ஸோ செக்ஷன் 1 படிக்கும் போது நீங்க அதுவே பாத்தீங்கன்னா இட் ஷால் எக்ஸ்டெண்ட் டு ஆல் அர்பன் ஏரியாஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ அர்பன் ஏரியாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம செக்ஷன் 2(O)க்கு போகணும். ஸோ 2(O)ல தான் இந்த 4 விஷயங்களை கொடுத்து, அதாவது முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத், முனிசிபல் கார்பரேஷன், கண்டோன்மெண்ட் போர்டு, இந்த 4 கீழே வர ஏரியாஸ்க்கு இந்த ஆக்ட் அப்ளை ஆகும்ன்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும்னா பர்டிகுலர் ஏரியா கொடுத்து இந்த லைக் டைரக்டா கொஸ்டினா கேட்க போறது இல்ல, அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஆக்ட் பொறுத்து நீங்க ஏதாவது ஜட்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ செக்ஷன் 1 அவ்வளவுதான். செக்ஷன் 2ல வந்து டெஃபினிஷன் கிளாஸ் ஆஸ் யூசுவல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல முக்கியமான டெஃபினிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லேண்ட்லார்ட்னா என்ன, டெனன்ட்னா யாரு, ரெண்ட் அத்தாரிட்டி, ரெண்ட் கோர்ட், ரெண்ட் ட்ரிபியூனல். ஆல்ரெடி அர்பன் ஏரியாஸ்னா என்னன்றதை நம்ம 2(O)ல பார்த்துட்டோம். ஸோ இப்போ லேண்ட்லார்ட்னா என்னன்னா, ஜென்ரலா லேண்ட்லார்ட்னா லைக் என்ன சொல்றது, கட்டிட உரிமையாளர் அப்படின்ற அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கூடாது. யாரு வந்து ரெண்டை வாங்குறாங்களோ அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெஃபினிஷன் செக்ஷன் 2(C)ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. Landlord means a person who for the time being is receiving or is entitled to receive, அதாவது அந்த நேரத்துக்கு அந்த சொத்தை பொறுத்து ரெண்ட்டை வாங்கிட்டு யார் இருக்காங்களோ
இல்ல வாங்குறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கோ அதுதான் இஸ் ரிசீவிங் ஆர் இஸ் என்டைட்டில் டு ரிசீவ் the rent of any premises whether on his own account or on the account of or on behalf of or for the benefit of any other person. So அந்த is entitled to receive நம்ம போடுறோம் இல்லையா, சோ வாங்குறதுக்கு வேற ஒருத்தருக்கு உரிமை இருக்கு, அவருக்கு பதிலா வேற ஒருத்தர் வாங்குறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி மேனேஜர் பத்தி நம்ம பார்ப்போம். சோ ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ன்றது வந்து ஒரு உரிமையாளருக்கு நிறைய சொத்து இருக்குங்கும் போது அவரால் அதை வந்து டைரக்டா லைக் என்ன சொல்றது பாதுகாக்க முடியாதுங்கிற பட்சத்துல அவர் வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து ரெண்டை ரிசீவ் பண்றது, லேண்ட்லார்டோட பொசிஷன்ல இருந்து லேண்ட்லார்டுக்காக அவர் எல்லா வேலைகளையும் செய்வார். சோ அந்த மாதிரி இடத்துல ப்ராப்பர்ட்டி மேனேஜரை கூட லேண்ட்லார்டா தான் கன்சிடர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த டெஃபினேஷனை பிரீஃபா சொல்லியிருப்பாங்க. சோ ரெண்ட்டை ரிசீவ் பண்ற யாருமே லேண்ட்லார்டு இல்ல, ரெண்ட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ரைட் இருக்கவங்க யாருமே லேண்ட்லார்டு. சோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர் ஆர் any other person or as a trustee, guardian or receiver of any person or who would so receive the rent or be entitled to receive the rent if the premises were let to a tenant and shall include his successor in interest. ஸோ லேண்ட்லார்டுங்கிறது கட்டிட உரிமையாளர் மட்டும் கிடையாது, ரெண்டை வாங்குறவங்க, ரெண்டை வாங்க உரிமைப்பட்டவங்க, ஒருத்தருக்காக இன்னொருத்தவங்க, அதாவது லேண்ட்லார்டுக்காக கட்டிட உரிமையாளருக்காக ரெண்டை வாங்கிக்கிறவங்க, சக்சஸர் இன் இன்ட்ரெஸ்ட் இல்ல ட்ரஸ்டி கூட இதுல வருவாங்கன்றது வந்து லேண்ட்லார்டோட டெஃபினிஷன்ல 2C சொல்லியிருக்காங்க. அடுத்த டெஃபினிஷன் வந்து செக்ஷன் 2 கிளாஸ் ஐல பாத்தீங்கன்னா ரெண்ட் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. செக்ஷன் 38 கீழே யாரை வந்து ஆபீசரா அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்க தான் ரெண்ட் அத்தாரிட்டின்றத 2I சொல்லியிருப்பாங்க. அடுத்த டெஃபினிஷன் வந்து ரெண்ட் கோர்ட் 2J டிஃபைன் பண்ணிருப்பாங்க. செக்ஷன் 31 கீழே ரெண்ட் கோர்ட்டா கான்ஸ்டியூட் பண்ணப்படுறதுதான் ரெண்ட் கோர்ட்னு டிஃபைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் 2K. அடுத்து 2L வந்து ரெண்ட் ட்ரிபியூனல்னா என்னன்னா செக்ஷன் 32 கீழே கான்ஸ்டியூட் பண்ற ட்ரிபியூனல்ல ரெண்ட் ட்ரிபியூனல்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த டெஃபினிஷன் வந்து 2N வந்து இன்னொரு முக்கியமான டெஃபினிஷன். டெனன்ட்னா யாரு? டெனன்ட் மீன்ஸ் a person by whom or on whose account or behalf the rent of any premises is or but for a contract express or implied would be payable for any premises. இதை ஒரு போர்ஷனா டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி வந்து ரெண்டை ரிசீவ் பண்றவரோ இல்ல ரிசீவ் பண்ண உரிமைப்பட்டவரை லேண்ட்லார்டுன்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் டெனன்ட்டுக்கும் ரெண்டை கட்டுறதுக்கு யாருக்கு கடமை இருக்கோ, இல்ல ரெண்டை யாரு கொடுத்துட்டு இருக்காங்களோ ஒண்ணு, இல்ல ரெண்டை கட்டுறதுக்கு யாருக்கு கடமை இருக்கோ. சோ மீன்ஸ் பை ஹோம் ஆர் ஆன் ஹூஸ் அக்கௌண்ட் ஆர் பிஹாஃப் ஆஃப் ஹோம் த ரெண்ட் இஸ் பெய்டு. ஸோ ரெண்ட் வந்து கட்டுறது டெனன்ட்னு ஸ்பெசிபிக்கா டெனன்சி அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்கவங்களும் டெனன்ட் தான், இல்ல யாரு வந்து ரெண்ட்டை கட்டுறதுக்கு கடமைப்பட்டவங்களோ அவங்களுமே தே ஆர் கால்ட் அஸ் ஆர் தே வுட் கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் டெனன்ட் அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் N ஆஃப் த 2017 ஆக்ட். பட் இதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு போர்ஷன் இருக்கு இந்த டெஃபினிஷன்ல லேண்ட்லார்டுக்கு இல்லாத மாதிரி. பட் ஷல் நாட் இன்க்ளூட் எனி பர்சன் அகேன்ஸ்ட் ஹூம் எனி ஆர்டர் ஆர் டிகிரி ஃபார் எவிக்ஷன் ஹஸ் பீன் மேட். ஸோ இப்போ நீங்க வந்து இதுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் செக்ஷன் 21 கீழே தான் நம்ம வந்து கிரவுண்ட்ஸ் ஃபார் எவிக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க அதுல ஏதோ ஒரு கிரவுண்டை இன்வோக் பண்ணி நீங்க வந்து எவிக்ஷன் பெட்டிஷன் போடுறீங்க, RLTOP போடுறீங்க, அதுல வந்து அவருக்கு அகேன்ஸ்டா அந்த டெனன்ட்டுக்கு அகேன்ஸ்டா அந்த பர்சனுக்கு அகேன்ஸ்டா டெனன்ட்னு சொல்ல முடியாது, அந்த பர்சனுக்கு அகேன்ஸ்டா எவிக்ஷன் ஆர்டரும் வாங்கிட்டீங்கன்னா once the eviction order is passed he will not be called as a tenant. அது டெஃபினிஷன் கிளாஸ்லயே சொல்லியிருக்காங்க. பட் shall not include any person against whom any order or degree for eviction has been made. இதுதான் இந்த டெனன்ட்டுக்கும் லேண்ட்லார்டுக்கும் உள்ள டெஃபினிஷன். ஸோ இதுல நம்ம டெஃபினிஷன் கிளாஸ்லயே வந்து 2 கிளாஸ் C-ல லேண்ட்லார்ட்னா யாருன்னு பார்த்துட்டோம். 2 கிளாஸ் I-ல வந்து ரெண்ட் அத்தாரிட்டி, 2J வந்து ரெண்ட் கோர்ட், 2K வந்து ரெண்ட் பேயபிள் அண்ட் 2N வந்து டெனன்ட்னா யாருன்னு பார்த்தோம். 2O வந்து அர்பன் ஏரியானா யாருன்னு பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷனுக்கு வேணா 2H ப்ராப்பர்ட்டி மேனேஜர்னா யாருன்னு பார்த்துக்கோங்க. மீன்ஸ் அ பர்சன் ஆர் கம்பெனி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஒரு கம்பெனியா கூட இருக்கலாம். அவர் எதுக்காக எம்ப்ளாய் பண்ணுவாங்க? ஹூ இஸ் எம்ப்ளாய்ட் பை தி யாரு பண்ணுவாங்க? லேண்ட்லார்ட் பண்ணுவாரு. ஸோ ஹூ இஸ் எம்ப்ளாய்ட் பை தி லேண்ட்லார்ட். எதுக்குன்றதுதான் டு மேனேஜ் தி ப்ரிமைசஸ் and to represent the landlord in his dealings with the tenant.
ஸோ தன்னால ஒரு லேண்ட்லார்டா அந்த ப்ரிமைசஸ் பொறுத்து செய்ய முடியாத வேலைகளை தனக்கு பதிலா செய்யறதுக்காக ஒரு லேண்ட்லார்ட் வந்து ஒரு பர்சனையோ ஒரு கம்பெனியோ எம்ப்ளாய் பண்ணியிருக்காருன்னா அவங்க பேரு தான் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஆஸ் பர் செக்ஷன் 2H. ஸோ டெஃபினேஷன் கிளாஸ்ல வந்து இன்னும் நிறைய டேர்ம்ஸ் டிஃபைன் பண்ணிருக்காங்க, பட் முக்கியமான டேர்ம்ஸ் மட்டும் நான் ஸ்பெல் அவுட் பண்ணிருக்கேன். அண்ட் மூவிங் ஃபர்தர், செக்ஷன் 3 வந்து இது ஹெட்டிங் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆக்ட் நாட் அப்ளை டு சர்டன் ப்ரிமைசஸ். நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸெப்ஷன், அதாவது இந்த ஆக்ட் இந்த ஃபாலோயிங் ப்ரிமைசஸ்க்கு பொருந்தாது. ஸோ இந்த என்ன ப்ரிமைசஸ்னா 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ லோக்கல் அத்தாரிட்டியோ இல்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கோ என்டர்பிரைஸோ இல்ல கண்டோன்மெண்ட் போர்டோ ஓன் பண்ணக்கூடிய அவங்களோட சொந்தமான இல்ல அவங்க ப்ரமோட் பண்ணக்கூடிய எந்த ப்ரிமைசஸ்க்கும் இந்த ஆக்ட் அப்ளை ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு கம்பெனியோ யூனிவர்சிட்டியோ ஒரு ஆர்கனைசேஷனோ அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக வந்து ஒரு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, லைக் வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி ட்ரிச்சில இருக்கு, அவங்களோட ஸ்டாஃபுக்கு வந்து கேம்பஸ்குள்ளேயே வந்து குவார்டர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஏதாவது டிஸ்பியூட்ன்ற பட்சத்துல RLTOP ஃபைல் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு கம்பெனி யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் ஓன் பண்ணக்கூடிய இடம், அத அங்க வேலை பார்க்கறவங்களுக்காக அவங்க வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. அண்ட் அந்த ரெண்ட்டும் எப்படி இருக்கணும்னா as part of their சர்வீஸ் கான்ட்ராக்ட். அந்த யூனிவர்சிட்டியில நீங்க வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற வரைக்கும் அங்க நீங்க வந்து இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் கான்ட்ராக்ட பேஸ் பண்ணி அதோட ஒரு பகுதியா உங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது RLTOP ஆக்ட் அப்ளை ஆகாது. 2. மூணாவது, எனி ப்ரிமைசஸ் ஓன்ட் பை ரிலீஜியஸ் ஆர் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல ஆஸ் மேபி கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் போட்டு இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ஓன் பண்ணக்கூடிய எந்த ப்ரிமைஸ்க்கும் அப்ளை ஆகாது அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா ஒரு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, ஐ மீன் கவர்மெண்ட் ஜியோ ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரிமைசஸ்க்கு எதுக்குமே இந்த 2017 ஆக்ட் அப்ளை ஆகாது. 3 ஓவர். 4வது, வக்ஃப், அதாவது வக்ஃப் ஆக்ட் கீழே இல்ல இந்திய ட்ரஸ்ட் ஆக்ட் கீழே இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய வக்ஃபோ இல்ல ட்ரஸ்டோ ஓன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ப்ரிமைசஸ்க்கு இந்த ஆக்ட் அப்ளை ஆகாது. இது 4மே ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. 5வதா என்ன சொல்றாங்கன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போட்டு எந்த ப்ரிமைஸையும் அந்த நோட்டிபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, லிஸ்ட் பண்ணி செக்ஷன் 3க்கு கீழே அந்த நோட்டிபிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா அப்படி அவங்க லிஸ்ட் பண்ண எந்த ப்ரிமைசஸ்க்குமே நோட்டிபிகேஷன் இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகாது. இதுல ப்ரொவைடட் கிளாஸ் முக்கியம். இந்த ஓனர் ஆஃப் இந்த A to D வந்து இருக்கு இல்லையா, வக்ஃப், ரிலீஜியஸ் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், ட்ரஸ்ட், இந்த யூனிவர்சிட்டி கம்பெனி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஓன் பண்ணக்கூடிய ப்ரிமைசஸ், இவங்களுக்கெல்லாம் என்னன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த ஆக்ட் அப்ளை ஆகாதுன்னு செக்ஷன் 3ல சொல்லியாச்சு. ஆனா a choice is given to them if they wish that the tenancy agreement be regulated by the provisions of this act. அவங்களுக்கு வந்து இந்த ஆக்டை வந்து இன்வோக் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாங்க, அந்த ஓனர்ஸ் ஃபீல் பண்ணாங்க, ஒரு வக்ஃப் போர்டு ஒரு வக்ஃப் ஒரு ட்ரஸ்ட் ஃபீல் பண்ணுது, இல்ல ஒரு யூனிவர்சிட்டி ஃபீல் பண்றாங்கன்னா they can inform the rent authority, எங்களுக்கு இந்த ஆக்ட் கீழே கவர் ஆயிக்கணும்னு விருப்பம் இருக்கு, அதனால வந்து எங்களை இந்த ஆக்ட் கீழே இன்வோக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸை இன்வோக் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஓனர்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறது தான் ப்ரொவைடட் கிளாஸ். ஸோ ஜென்ரலி தே ஆர் எக்ஸம்டட், பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பார். It is the choice of the landlord of these listed institutions to choose to be governed by this act. So எனக்கு இந்த ஆக்ட் அப்ளை ஆகாதுன்றது ஜெனரல் ரூல், பட் ஆஸ் அன் எக்ஸெப்ஷன் நான் வந்து ரெண்ட் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணி என்ன இந்த ஆக்ட் கீழே கவர் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதுதான் செக்ஷன் 3. அடுத்து செக்ஷன் we are moving further to chapter 2 where section 4 வந்து is on the tenancy agreement. ஸோ இதுல வந்து கிளாஸ் 1 and 2 ரெண்டா பிரிச்சுக்கோங்க. கிளாஸ் 1 வந்து இந்த ஆக்ட் கமென்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்டர் ஆகக்கூடிய டெனன்சி அக்ரிமெண்ட். ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நோ பர்சன் ஷால் ஆஃப்டர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் லெட் ஆர் டேக் ஆன் ரெண்ட் எனி ப்ரிமைசஸ் எக்ஸப்ட் பை அன் அக்ரிமெண்ட் இன் ரைட்டிங். ஸோ இதுல வந்து லெட் ஆர் டேக் ஆன் ரெண்ட். ஸோ லெட்ன்றது யாரு பண்றது, லேண்ட்லார்ட் பண்றது. டேக் ஆன் ரெண்ட்ன்றது யாரு பண்றது, டெனன்ட் பண்றது. ஸோ இந்த செக்ஷன் 4 படி it is a duty cast both upon the landlord and the tenant.
ஸோ லேண்ட்லார்ட் தான் பண்ணணும்னு இது கிடையாது, டெனன்ட் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லாம ஒரு சொத்தை வாடகைக்கும் விட முடியாது, ஒரு சொத்தை வாடகைக்கு எடுக்கவும் முடியாது. ஸோ இட்ஸ் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பான் போத் தி லேண்ட்லார்ட் அண்ட் தி டெனன்ட். டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் அந்த செக்ஷனை படிச்சீங்கன்னா அதோட இன்ஃபரன்ஸ் அதுதான். லெட் ஆர் டேக் ஆன் ரெண்ட். ஸோ இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போத் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் எனி ப்ரிமைசஸ் எக்ஸப்ட் பை அன் அக்ரிமெண்ட் இன் ரைட்டிங். ஸோ ரிட்டன் அக்ரிமெண்ட் அவசியம் வேணும், which shall be informed to the rent authority by the landlord and tenant jointly. So எப்படி இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் ஃபார்மேட் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஷெட்யூல் நீங்க வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஃபார்ம் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெனன்சின்னு இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா செக்ஷன் 4ஓட ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இட் வில் பி அட்ரஸ்டு டு த ரெண்ட் அத்தாரிட்டி அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன், அந்த முனிசிபாலிட்டிக்கும், அந்த இப்போ நம்ம அர்பன் ஏரியாஸ்ல பார்த்தோம் 2O எந்த முனிசிபாலிட்டிக்கு எந்த ரெண்ட் அத்தாரிட்டியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட அட்ரஸ் கொடுத்து, லேண்ட்லார்டோட டீடைல்ஸ், ப்ராப்பர்ட்டி மேனேஜர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி டெனன்சி அக்ரிமெண்ட்ல என்னெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அது எல்லாத்தையும் இந்த ஃபார்மேட்ல, இந்த ஷெட்யூல் 1 கீழே இருக்க ஃபார்மேட்ல வந்து ஃபில் பண்ணி ரெண்ட் அத்தாரிட்டிக்கு அட்ரஸ் பண்ணி அவருக்கு கொடுத்தணும். ஸோ அதுதான் செக்ஷன் 4 கீழே டெனன்சி, அதாவது இந்த ஆக்ட் வந்து ஃபோர்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிரியேட் ஆகக்கூடிய டெனன்சிக்கு அப்ளை ஆகக்கூடிய ரூல் தான் செக்ஷன் 4 கிளாஸ் 1. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா ரைட்டிங்ல இருக்கணும். லைக் இட்ஸ் த டியூட்டி ஆஃப் போத் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ரைட்டிங்ல இருக்கணும். அண்ட் அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட் வந்து ஃபார்ம் 1 ஐ மீன் ஷெட்யூல் 1 கீழே இருக்கிற ஃபார்மேட் படி ரெண்ட் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கணும். இது these are the rules which is applicable to the tenancy agreements created after the commencement of the act. இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்ப நிறைய ஃபைல் ஆகக்கூடிய RLTOPs பொறுத்த மட்டும் இப்போ ஒரு கேஸும் நம்ம பார்ப்போம், முருகானந்தம் வர்சஸ் ஜோசப்னு சொல்லிட்டு. தட்ஸ் லைக் இப்போ வந்து RLTOPனா அந்த கேஸ்ல இல்லாம யாரும் அதை பத்தி டிஸ்கஸ் ஐ மீன் அதை ப்ரொசீட் பண்றதே கிடையாது. ஸோ உங்களோட பெட்ஷன் வந்து இப்போ ஏன்னா நம்ம கேட்க போறதே வந்து வெதர் தி பெட்ஷன் இஸ் மெயின்டெனபிள், அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஜட்மெண்ட் எழுதும்போது வரும். ஸோ அந்த லைக் நம்ம முன்னாடி இருக்க ஃபேக்ட்ஸை வச்சு அந்த இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா நம்மளோட. இப்போ நீங்க அந்த கேஸ்லாலே பாத்தீங்கன்னா முருகானந்தம் மற்றும் ஜோசப் கேஸ்ல லார்ட்ஷிப் வந்து ஒரு டேப்லெட் காலமே போட்டு உங்களோட அக்ரிமெண்ட் வந்து ஒரு சில கேட்டகரிஸ்ல உள்ள வந்தா மட்டும்தான் உங்களால வந்து இந்த ஆக்டை இன்வோக் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க வந்து நார்மலா சிவில் கோர்ட்ல போய் நீங்க வந்து எவிக்ஷன் சூட் தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர RLTOP ஆக்ட் இன்வோக் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்க ஃபேக்ட்ஸ் பொறுத்த மட்டும் இந்த இஃப் சப்போஸ் இந்த ஆக்ட் அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ன்றது வந்து இந்த ஆக்டுக்கு அப்புறம் வந்ததா இருந்தா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கான்றதையும் நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அதனால இந்த செக்ஷன் 4 கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. செக்ஷன் 4 கிளாஸ் 1 ஓவர். செக்ஷன் 4 கிளாஸ் 2 வந்து இந்த இந்த ஆக்ட் கமென்ஸ்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கிரியேட் ஆன டெனன்சி பொறுத்த மட்டும். ஸோ இப்போ சப்போஸ் an agreement in written was already entered to இருக்கு, ரிட்டன் அக்ரிமெண்ட் ஏற்கனவே இருக்குன்னா என்ன பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது, ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்க ஃபார்ம் படி ரெண்ட் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதான். ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னா என்னன்றதா 4(2)B. No agreement in writing was entered into. Landlord and tenant shall enter into a written agreement with regard to the tenancy and inform the rent authority as in the first schedule. So இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, before, after, whatever it is the joint duty of the landlord and tenant to make sure that the tenancy is reduced into writing and the same is informed to the rent authority as in the first schedule. So in the section 4 clause 1 and 2 வந்து satisfy ஆயிருந்தா மட்டும்தான் the concerned person will be or the concerned landlord will be able to invoke provisions of the RLTOP Act of 2017. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஜட்மெண்ட் ரைட்டிங் பேப்பருக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுல ப்ரொவைடட் கிளாஸ் வந்து ப்ரொவைடட் தட் த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஃபெயில் டு ஜாயின்ட்லி பிரசன்ட் அ காப்பி ஆஃப் த டெனன்சி அக்ரிமெண்ட்னா, இல்ல இஃப் லைக் வந்து அவங்க ஒன்னா சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் படி கொடுக்கணும்ன்றது ஒண்ணு, இல்ல அவங்க வந்து அவங்களால ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியல, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் தி கமென்ஸ்மெண்ட் பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட்ல
அக்ரிமெண்ட் இன் ரைட்டிங் இருக்கு, இன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. இல்ல ஓரல் டெனன்சில இருந்தோம், இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா ரிட்டர்ன்ல கொண்டு வந்து அதை நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்கும் போது அதுல ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்துருது லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும்னா, இப்போ வாட் இஸ் ரெமெடி அவைலபிள்னா, landlord and tenant shall separately file the particulars about such tenancy. So it joint up பண்ணனும்ங்கிறது it's a cast duty, I mean it's a duty cast upon the landlord and tenant. சப்போஸ் அவங்களால ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியலங்கிற பட்சத்துல டீடைல்ஸ் ஆஃப் த டெனன்சியை மட்டுமாவது இட் ஷால் பி இன்ஃபார்ம் டு தி ரெண்ட் அத்தாரிட்டி இண்டிவிஜுவலி, செப்பரேட்டா பர்டிகுலர்ஸை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க உங்களுக்குள்ள ஒத்து வரலங்கிறதுக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால ஆனா பட் நான் வந்து எனக்கு இந்த ப்ரொவிஷன்ஸை இன்வால்வ் பண்ணிக்கணும்னா வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களுக்குள்ள ஒத்து வரலனாலும் இண்டிவிஜுவலா லேண்ட்லார்டுக்கும் சரி டெனண்ட்டுக்கும் சரி இட்ஸ் a duty and they shall separately file the particulars about such tenancy to the rent authority. ஸோ எப்படி போனாலுமே வந்து ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட அந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் any person will be able to invoke the provisions of the RLTP Act of 2017. And subsequent இதுக்கு வந்து லைக் அந்த செக்ஷன்லயே நிறைய ப்ரொசீஜர் லைக் சொல்லியிருப்பாங்க. அதாவது ரெண்ட் அத்தாரிட்டி அவர் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாரு. அண்ட் இது எல்லாமே எப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு ரெண்ட் அத்தாரிட்டிக்கு நம்பர் கொடுத்துட்டாருன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கொடுத்துருக்க டீடைல்ஸ்ன்றது வந்து லைக் என்ன சொல்றது, இது வந்து இட்ஸ் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் ரிலேட்டிங் டு டெனன்சி. அதுதான் செக்ஷன் 4 சப்கிளாஸ் 5ல கொடுத்துருப்பாங்க. It's information provided under subsection 1 and 2, that is nothing but registration of tenancy under the form in first schedule shall be taken as evidence of fact. So அந்த இதுல நீங்க லேண்ட்லார்டோட நேம் இவங்க, டெனன்சி அமௌண்ட் இவ்வளோ, பீரியட் ஆஃப் டெனன்சி இது, ப்ராப்பர்ட்டி மேனேஜர் இவங்க அப்படின்னு ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை பொறுத்து கோர்ட் ஷால் அவங்க வந்து அதை வந்து பிரைம் ஆஃபீஸியா எவிடன்ஸா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ப்ரூவ் பண்றதுக்குன்றது எதுவுமே இல்ல. எனி ஸ்டேட்மெண்ட் இன் த அக்ரிமெண்ட் ஷால் நாட் பி ரிசீவ்ட் ஆஸ் எவிடன்ஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ் இன் எனி கோர்ட் ஆஃப் லா. அண்ட் இப்போ சப்போஸ் அந்த லைக் அந்த இது ஏன் வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட் மேண்டேட்டரின்றதுக்கு இதுலயே உங்களுக்கு ரீசன் இருக்கு பாருங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இன் சப்செக்ஷன் 1 and 2 shall be taken as evidence of facts relating to tenancy and matters connected therewith. அண்ட் இன் இட்ஸ் ஆப்சன்ஸ், ஒருவேளை அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணல அது இல்லைன்னா என்ன ஆகும்? எனி ஸ்டேட்மெண்ட் இன் த அக்ரிமெண்ட் ஷால் நாட் பி ரிசீவ்ட் ஆஸ் எவிடன்ஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ் இன் எனி கோர்ட் ஆஃப் லா. அதாவது நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றது மேண்டேட்டரின்னு செக்ஷன் 4ல சப்செக்ஷன் 4 வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ 5ல ரெஜிஸ்டர் பண்ணா என்ன, அந்த ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்டோட வேலிடிட்டி எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, அது வந்து அந்த இருக்கிற அந்த ஷெட்யூல்ல அந்த ஃபார்ம்ல நீங்க கொடுத்துருக்க மேட்டர்ஸ் பொறுத்து அதை வந்து எவிடன்ஸா எடுத்துக்கணும். அதுக்கு மேல அதுல ப்ரூஃப் கிடையாது. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வில் பி ஆன் தி அதை டிஸ்பியூட் பண்றவங்க மேலதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லை ஆகும். சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அதை பொறுத்த டெனன்சி அக்ரிமெண்ட்டோ இல்ல ரிட்டனோ வாட் எவர் இட் இஸ் அதை கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரியான எந்த விஷயங்களையும் எவிடன்ஸா ரிசீவ் பண்ண கூடாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் இதுவுமே இட் இஸ் இம்ப்ளைட்லி காஸ்டிங் அ டியூட்டி அப்பான் த லேண்ட்லார்ட் அண்ட் தி டெனன்ட் டு மேக் த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அவசியம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பண்ணலைன்னா எனி ஸ்டேட்மெண்ட் இந்த அக்ரிமெண்ட் ஷால் நாட் பி ரிசீவ்ட் ஆஸ் எவிடன்ஸ். அப்படின் போது நீங்க ஃபர்தரா என்ன ப்ரொசீட் பண்ண முடியவே முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அகைன் மேண்டேட்டரி. இன்டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி ஷால் ரெஜிஸ்டர்ன்ற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலைன்னா கூட இன்டைரக்டா வந்து இந்த செக்ஷனே வந்து என்னதுன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ணலைன்னா இந்த ஆக்டை இன்வோக் பண்ண முடியாது. அண்ட் இது செக்ஷன் 4 சப்செக்ஷன் 6 வந்து ரெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாருன்னா இந்த டீடைல்ஸ் ஆஃப் ஆல் டெனன்சிஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இப்ப நீங்க கொடுக்குறீங்க, அவர் நம்பர் கொடுத்துட்டாருன்னா அந்த நம்பர் கொடுத்த தேதியில இருந்து 15 நாளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அலாட் ஆன டேட்ல இருந்து 15 டேஸ்க்குள்ள அந்த டெனன்சியை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டியூட்டி காஸ்ட் வந்து ரெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதுல லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்டுக்கு ரோல் கிடையாது. ஸோ இது செக்ஷன் 4 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு யூஸ் ஆகும்.
முருகானந்தம் vs ஜோசப் கேஸ்லயுமே இதை வந்து செக்ஷன் 4 டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் லைக் என்ன சொல்றது, ஜட்மெண்ட் ரைட்டிங் பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து லேண்ட்லார்ட்னா என்னன்ற டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியணும், டெனன்ட்னா என்னன்ற டெஃபினிஷன் தெரியணும், உங்களுக்கு வந்து அந்த பெட்டிஷன் வந்து வெதர் இட் இஸ் மெயின்டெனபிள் அண்டர் 2017 ஆக்ட்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ செக்ஷன் 4 வந்து ரொம்ப முக்கியம். மற்ற செக்ஷன்ஸ்லாம் எது வந்து கொஞ்சம் சிம்பிளா, அதெல்லாம் கொஞ்சம் நான் அப்படியே ப்ரஷ் அப் பண்ணி ஸ்கிப் பண்றேன். பீரியட் ஆஃப் டெனன்சி தான் செக்ஷன் 5. ஸோ லைக் வந்து ஆக்ட் வந்து இதுதான் பீரியட்லாம் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. டெனன்சி அக்ரிமெண்ட்ல இப்போ நீங்க செக்ஷன் 4 கீழே ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ லேண்ட்லார்டும் டெனன்ட்டும் ஒத்து வந்து எதை வந்து பீரியட் ஆஃப் டெனன்சின்னு ஒத்துக்கிறாங்களோ, 11 மந்த்ஸ்னா 11 மந்த்ஸ், 15 மந்த்ஸ்னா 15 மந்த்ஸ். ஸோ டெனன்ட்டும் லேண்ட்லார்டும் எதுக்கு ஒத்து வராங்களோ அதுதான் வந்து பீரியட் ஆஃப் டெனன்சின்றது செக்ஷன் 5. ஸோ ஆஸ் ஸ்பெசிஃபைட் இந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ன்றது தான் சொல்லியிருக்காங்களே கூட அதுல. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சுவாங்க, செக்ஷன் 5 சப்செக்ஷன் 3ல வந்து இப்ப டெனன்சி ஃபார் ஃபிக்ஸட் டேர்ம் எண்ட்ஸ் அண்ட் ஹஸ் நாட் பீன் ரெனியூட். ஸோ இன்னையோட அந்த டெனன்சி பீரியட் முடியுது, ஆனா அதை நான் ரெனியூ பண்ணல. அது செக்ஷன் ரெனியூ பண்ணலைன்னா ஆர் த ப்ரிமைசஸ் ஹேவ் நாட் பீன் வெக்கேட்டட், டெனன்ட் வந்து வெக்கேட் பண்ணல, இந்த டெனன்சி இப்போ என்ன ஆகும், அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை பொறுத்து அதோட வேலிடிட்டி பொறுத்து என்ன ஆகும்ன்றதுதான் செக்ஷன் 5 செக்ஷன் 5 சப்செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க. The tenancy shall be deemed to be renewed on a month-to-month basis on the same terms and conditions as were in the expired tenancy agreement for a maximum period of 6 months. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதை வந்து இந்த முருகானந்தம் vs ஜோசப் கேஸ்ல ஒரு டேப்லர் காலம் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல வந்து 6 months அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் வந்து இதுதான். செக்ஷன் 5க்கு கீழே டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, ஆனா டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ரெனியூவோ எக்ஸ்டெண்டோ பண்ணலைன்னா அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் என்ன ஆகும்னா மந்த் டு மந்த் பேசிஸ்ல அதிகபட்சமா 6 மாசம் வரைக்கும் அந்த பழைய எக்ஸ்பயர் ஆன டெனன்சி இருக்கு இல்லையா, அதுல என்ன டேர்ம்ஸ் இருந்ததோ அதே டேர்ம்ஸை பேஸ் பண்ணி மேக்சிமம் 6 மாசம் வரைக்கும் மந்த் டு மந்த் பேசிஸ்ல ரெனியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பீரியட் ஆஃப் டெனன்சி பொறுத்து. ஏன்னா அந்த கேஸ்ல வந்து லைக் பேஜ் நம்பர் 35 ஆஃப் 46 லைவ்ல உள்ள பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்தியா கனவுல எல்லாம் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல இந்த லைக் அலைன்மெண்ட் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுறதுனால பாதி கட் ஆயிடுது. அதனால லைவ்ல உள்ள பிடிஎஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ்ல இந்த ஆக்ட் அப்ளை ஆகுமா ஆகாதான்றது அந்த டேப்லெட் காலம் பேஜ் நம்பர் 35ல கொடுத்துருக்காங்க. அதுலயே ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க, அக்ரிமெண்ட்ஸ் prior to the commencement of the new act, agreements created after the commencement of the new act. அதுல வந்து நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் பாருங்களேன். அக்ரிமெண்ட்ஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நியூ ஆக்ட்ல ரிட்டன் அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் ஆனா எக்ஸ்பயர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் 6 months ஆஃப்டர் 6 months கொடுத்துருப்பாங்க. அந்த 6 months ஏன்னு புரியாம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். செக்ஷன் 5ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 5 சப்செக்ஷன் 3ல 6 months மேக்ஸிமம் வரைக்கும் மந்த் டு மந்த் பேசிஸ்ல ரெனியூ ஆயிக்கும்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட். ஸோ அதனாலதான் இந்த 6 monthsக்குள்ள அப்படி 6 monthsன்றது அந்த டைம் பீரியட் 6 months ஃபிக்ஸ் ஆயிருக்கிறதுக்கு ரீசன் வந்து செக்ஷன் 5 தான். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செக்ஷன் 6 இஸ் ஆன் இன்ஹெரிட்டபிலிட்டி ஆஃப் டெனன்சி. ஜென்ரலா டெனன்ட் இறந்துட்டாருன்னா டெனன்சியும் அதோட சீஸ் ஆயிடும். பட் அதுக்கான எக்ஸெப்ஷன் வந்து செக்ஷன் 6 clause 2. அதுல வந்து டெனன்ட் இறந்துட்டாரு, ரெசிடென்ஷியல் ப்ரிமைஸா இருக்குன்னா ஒரு கீழே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பௌஸ், அடுத்து சன் இல்லைன்னா அன்மேரிட் டாட்டர், அடுத்தது பேரண்ட்ஸ், அடுத்தது வந்து டாட்டர் இன் லா பீயிங் தி விடோ ஆஃப் அ ப்ரீ டிசீஸ்டு சன். ஸோ இந்த ஆர்டர்ல ரெசிடென்ஷியல் ப்ரிமைசஸ் பொறுத்த டெனன்சி வரைக்கும் இன்ஹெரிட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா டெனன்ட் இறந்துட்டாருன்னா டெனன்சி டெர்மினேட் ஆயிரும். பட் ரெசிடென்ஷியல் ப்ரிமைஸா இருக்கிற பட்சத்துல இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா டெனன்சி வந்து இன்ஹெரிட் ஆகி கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். நான் ரெசிடென்ஷியல் ப்ரிமைஸா இருந்தா ஆர்டினரியா அந்த லைக் என்ன சொல்றது, அந்த டெனன்ட் ஒரிஜினல் டெனன்ட் இறக்கும் போது அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த சக்சஸாரோ இல்ல யாரும் வந்து அந்த அவங்க கூடவே இருந்து அந்த பிசினஸ் இல்ல அந்த பிசினஸ் கேரி ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்ல அந்த ப்ரிமைசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த டெனன்ட் இறக்குற வரைக்குமே அவங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்ற பட்சத்துல நான் ரெசிடென்ஷியல் ப்ரிமைசஸ் பொறுத்த அவங்களுக்கு அவங்களோட அப்படியே டெனன்சி வந்து இன்ஹெரிட் ஆகும். அதுதான் செக்ஷன் 6.
செக்ஷன் 7 வந்து ஒன்றும் இல்லை, சப்லெட் பண்ணக்கூடாது. பண்றாங்க அப்படின்னா வந்து லேண்ட்லார்டோட ரிட்டன் கன்சென்ட் வேணும், ஓரல் கன்சென்ட் கிடையாது, ரிட்டன் கன்சென்ட் வேணும். அண்ட் ஸோ அது ஒண்ணு இல்லை, டெனன்ட் வந்து லேண்ட்லார்டுக்கு இந்த சப்டெனன்சி பொறுத்த மட்டும் எல்லா டீடைல்ஸையும் வந்து 1 month, அதாவது என்னைய தேதியில இருந்து கமெண்ட்ஸ் ஆகுதோ அன்னைய தேதியில இருந்து 1 monthக்குள்ள, இல்ல டெர்மினேட் ஆகுதுனாலும் டெர்மினேட் ஆன தேதியில இருந்து 1 monthக்குள்ள லேண்ட்லார்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துடணும். இதெல்லாம் எப்போனா only if the landlord has given a written consent to sublet the premises. written consent கொடுத்திருந்தா மட்டும்தான் டெனன்ட் வந்து சப்லெட் பண்ணலாம். அதுதான் செக்ஷன் 7. மூவிங் ஃபர்தர், செக்ஷன் 8 வந்து ரெண்ட் பேயபிள் பத்தி சொல்லுது. ஸோ சாப்டர் 2 முடிஞ்சிருச்சு. ஸோ சாப்டர் 3ல ரெண்ட்னா என்னன்றதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இப்போ எப்படி டெனன்சி டேர்ம் வந்து லேண்ட்லார்டும் டெனன்ட்டும் எதை ஒத்துக்கிட்டு டெனன்சி டேர்ம்னு அக்ரி பண்றாங்களோ அதுதான் டேர்மும், அதே மாதிரிதான் ரெண்ட் பேயபிளும். பழைய ஆக்ட்ல வந்து ஃபேர் ரெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது, இதுல எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ லைக் என்ன சொல்றது, லேண்ட்லார்டும் டெனன்ட்டும் ஒரு பில்டிங்க்கு 10,000 ரூபாய் ரெண்ட்னு முடிவு பண்ணாங்கன்னா 10,000 ரூபாய் தான் ரெண்ட். அதே பில்டிங்க்கு ஒரு லேண்ட்லார்டும் டெனன்ட்டும் 1,00,000 ரூபாய் ரெண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுதான் ரெண்ட். ஸோ அதுல வந்து இதுல வந்து there is no role of any authority or court or tribunal. It is purely the discretion of the landlord and tenant, and if they agree on a particular amount as the rent payable, it will be the rent payable under section 8. And இதுல வந்து லைக் இதுல டெனன்சியையும் ரெண்டு மாதிரியா பிரிக்கிறாங்க. நியூ டெனன்சிஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட்னா நான் சொன்ன விஷயம், rent agreed between the landlord and tenant will be the rent payable தான் செக்ஷன் 8 class A. 8 class B வந்து in case of tenancies agreed entered into before the actனா ஆஃப்டர், அதை வந்து ஒரு டைம் பீரியடா பிரிக்கிறாங்க. பிஃபோர் தி ஆக்ட், ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் 12 months, இந்த ஆக்ட் ஃபோர்ஸ் கமென்ஸ் ஆன தேதியில இருந்து 12 monthsக்குள்ள அந்த ஆக்ட் வந்து லைக் இப்போ கமென்ஸ் ஆன தேதி நான் சொன்னேன் இல்லையா, 22/2/2019. ஸோ லைக் என்ன சொல்றது, 22/2/2020 12 months நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த பீரியடுக்குள்ள, இந்த பீரியட் வரைக்கும் கமென்ஸ் ஆன ஐ மீன் கிரியேட் ஆன டெனன்சிஸ்னா ரெண்ட் பேயபிள் வந்து ஏ அதே மாதிரி லைக் வந்து லேண்ட்லார்டும் டெனன்ட்டும் என்ன அக்ரி பண்ணிக்கிறாரோ அது. இதுல என்ன விஷயம்னா லேண்ட்லார்டு வந்து ஷால் இன்டிமேட் தி டெனன்ட் 2 months prior to the expiry of the said 12 months. இப்போ நீங்க சப்போஸ் ரிவைஸ் பண்றீங்க ரெண்ட்டை, ஏன்னா இது வந்து இந்த கிளாஸ் வந்து இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே கிரியேட் ஆன டெனன்சி அக்ரிமெண்ட் பொறுத்து. ஸோ இந்த ஆக்ட் கீழே நம்ம வந்து கவர் ஆக போறோம், இல்ல இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸை இன்வோக் பண்ண போறோம் போது டெனன்ட்டுக்கு லேண்ட்லார்டு வந்து நோட்டீஸ் கொடுத்துடணும். அதாவது இந்த மாதிரி இதுதான் வந்து ரெண்ட், இதுதான் வந்து ரிவைஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டீடைல்ஸ் landlord shall intimate to the tenant. And in the absence of agreement between the landlord and tenant on the rent payable, the landlord shall have the option to terminate the tenancy as per clause section 21, clause A of subsection 21 of section 21. இது ஒரு கிரவுண்டு கொஞ்சம் பெக்யூலரான கிரவுண்டு, கொஞ்சம் நல்லா ஞாபகம். 21(2)A இதுல என்னதுன்னா வந்து திஸ் இஸ் த ஒன்லி லைக் இந்த கிரவுண்ட் ஏன் பெக்யூலியர் நான் சொல்றேன்னா, நீங்க வந்து ரெண்ட் இது எல்லாமே கனெக்டட் பொசிஷன். செக்ஷன் 4 கீழே ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரிட்டனா கொண்டு வரணும், அதை வந்து ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியாது. ஸோ அந்த நீங்க ஒத்து வரலன்னா அட்லீஸ்ட் இண்டிவிஜுவலாவது வந்து அந்த ரெண்டை பத்தின ஐ மீன் டெனன்சி அக்ரிமெண்ட் பத்தின டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும்ன்றதையும் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் ஏதோ நடக்கல. ஸோ அதுல வந்து அந்த ஃபார்ம்ல அந்த ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் வாட் இஸ் ரெண்ட் பேயபிள்ன்றதையும் நீங்க அதுல சொல்லியிருக்கணும். ஸோ அப்படிங்கும் போது அந்த ரெண்ட் பேயபிளை பொறுத்து என்னால ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியல அப்படின்னா நான் வந்து செக்ஷன் 21(2)A இன்வோக் பண்ணி ஆஸ் அ லேண்ட்லார்ட் ஐ எம் என்டைட்டில் டு கெட் அன் ஆர்டர் ஆஃப் எவிக்ஷன் அகேன்ஸ்ட் தி டெனன்ட். ஸோ செக்ஷன் 4, 8D(2) அப்புறம் 21(2)A இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எழுதும் போது ஜட்மெண்ட் எழுதும் போது இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும், ப்ரெசென்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லைக் உங்களோட பேப்பர் கொஞ்சம் தனியா தெரியும். 21(2)A படி லைக் என்ன சொல்றது, அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியலன்னா வந்து இட்ஸ் லைக் த லேண்ட்லார்ட் இஸ் என்டைட்டில் டு கெட் அன் ஆர்டர் ஆஃப் எவிக்ஷன்ன்றது வந்து எல்லாருமே எழுதுவாங்க. ஸோ நீங்க இதை ரிலேட் பண்ணி செக்ஷன் 21(2)A and 8 அப்புறம் 4 இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எழுதும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் செக்ஷன் 9 வந்து ரிவிஷன் ஆஃப் ரெண்ட் பத்தி பேசுது.
டெனன்சி அக்ரிமெண்ட்லயே நம்ம வந்து நிறைய டெனன்சி அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பீரியட் ஆஃப் டெனன்சி வந்து சப்போஸ் ஒரு 21 monthsன்னு வச்சுக்கோங்களேன். at the expiry of 10 months வந்து 5% இன்க்ரீஸ் வந்து அக்ரீட் ரெண்ட் அப்படின்றத டெனன்சிலேயே சொல்லியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 9ல. ரிவிஷன் ஆஃப் ரெண்ட் பிட்வீன் த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஷால் பி ஆஸ் பர் தி டேர்ம்ஸ் செட் அவுட் இன் தி டெனன்சி அக்ரிமெண்ட். அண்ட் இதுல இது லைக் ஒன்றும் இல்லை, இதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, படிச்சு பாருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் செக்ஷன் 10 இஸ் ஆன் தி பவர் ஆஃப் தி ரெண்ட் அத்தாரிட்டி டு ஃபிக்ஸ் ஆர் ரிவைஸ் ரெண்ட். அண்ட் அதை அவர் சூமோட்டாவா பண்ண முடியாது. அதுலயே பாத்தீங்கன்னா இருக்கும் ஆன் அன் அப்ளிகேஷன் மேட் பை த லேண்ட்லார்ட் ஆர் டெனன்ட். ஸோ டெனன்சி பொறுத்து அவன் டெனண்டா இருக்கிறதுல லேண்ட்லார்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லைக் வந்து அந்த பில்டிங் தான் டெனண்ட்டும் வேணும்னு நினைக்கிறாங்கிற விஷயத்துல இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ரெண்ட் தான் போது ஒரு லேண்ட்லார்டோ இல்ல டெனண்டோ ரெண்ட் அத்தாரிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டு எங்களுக்கு வந்து இந்த பில்டிங்கை பொறுத்து ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்ல ரெண்ட்டை ரிவைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்ளிகேஷன் போட்ட பிறகு ரெண்ட் அத்தாரிட்டி அதை என்கொயர் பண்ணி he can pass an order as to what is the rent available. அதுதான் செக்ஷன் 10. இது பவர் வந்து ரெண்ட் அத்தாரிட்டிக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, செக்ஷன் 10ன்றது வந்து ரெண்ட் அத்தாரிட்டியோட பவர் பத்தி பேசுது. அண்ட் செக்ஷன் 11 வந்து செக்யூரிட்டி டெபாசிட். இது நீங்க டேர்ம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நத்திங் பட் அட்வான்ஸ் அமௌண்ட். So save an agreement to the contrary, it shall be unlawful to charge a security deposit in excess of 3 times the monthly rent. இப்போ ஒரு மாத வாடகையா நீங்க வந்து 10,000 ஒத்துக்கிறீங்கன்னா அதிகபட்சமா அட்வான்ஸா 30,000 தான் வாங்க முடியும். மாத வாடகையா நீங்க வந்து 30,000 ஒத்துக்கிறீங்கன்னா அதிகபட்ச அட்வான்ஸா 90,000 மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ த்ரைஸ் தி மந்த்லி ரெண்ட் மட்டும்தான் லைக் வந்து மேக்சிமமா சொல்றேன், மேக்சிமமா த்ரைஸ் தி மந்த்லி ரெண்ட் மட்டும்தான் அட்வான்ஸா வாங்க முடியும். இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்வேர் தி அதர் உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு யூஸ் ஆகும். அண்ட் செக்ஷன் 11 clause 2 வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து எப்போ ரீஃபண்ட் டெனன்ட் வந்து நான் வந்து டெனன்ட் என்னோட லேண்ட்லார்டு வந்து நான் வந்து அவர்கிட்ட என்னோட அட்வான்ஸ் 30,000 இருக்கு, நான் இன்னைய தேதிக்கு வந்து நான் வந்து ப்ரெமைசஸ் வெக்கேட் பண்றேன்னா நான் வெக்கேட் பண்ண தேதியில இருந்து ஒரு மாசத்துக்குள்ள அவர் வந்து என்னோட அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கணும். அப்படியே என்டையரா கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது, தேவையில்லை. ஆஃப்டர் மேக்கிங் டியூ டிடக்ஷன் ஆஃப் எனி லயபிலிட்டி ஆஃப் த டெனன்ட். நான் வந்து அக்ரிமெண்ட் படி வெக்கேட் பண்ணி போகும்போது பெயிண்ட் அடிக்கிறதுக்கான செலவு வந்து டெனன்சி அட்வான்ஸ்ல இருந்து செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நியாயமான செலவை என்னோட அட்வான்ஸ் செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் வெக்கேட் பண்ண தேதியில இருந்து ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு திருப்பி கொடுத்தணும். அதுதான் விஷயம். அண்ட் உங்களோட ஜட்மெண்ட் ரைட்டிங்ல அட்வான்ஸ்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணாம செக்யூரிட்டி டெபாசிட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா எங்கேயுமே வந்து அட்வான்ஸ்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓகே ஆக்ட படிச்சிருக்காங்க அப்படின்ற இம்ப்ரெஷனை வந்து இவாலுவேட்டருக்கு கொடுக்கும். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்ன்ற டேர்மையும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் மூவிங் ஃபர்தர் சாப்டர் 4 வந்து ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்டோட பேரே வந்து ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட் தான். ஸோ இப்போ நிறைய நம்ம வந்து ரைட்டை பத்தியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க மேல இருக்க ஆப்ளிகேஷன்ஸ் என்னன்றது தான் இப்போ சாப்டர் 4ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளா நான் அப்படியே சொல்லிட்டே போறேன். செக்ஷனோட ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சில விஷயங்கள் கன்வே ஆயிடும். செக்ஷன் 12 வந்து இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து இருக்கு, டெனன்சி அக்ரிமெண்ட் இருக்கு, ஒரிஜினல் இருக்கும், சைன் பண்ணிருப்போம், அதை ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ண தேதியில இருந்து 15 daysக்குள்ள லேண்ட்லார்டு வந்து டெனன்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுத்துடணும். அதுதான் செக்ஷன் 12. செக்ஷன் 13 வந்து நான் ரெண்ட் கொடுக்குறேன் இல்லையா என் லேண்ட்லார்டுக்கு, நியாயமா நான் என்ன எதிர்பார்ப்பேன், நான் கொடுக்குற ரெண்ட்டுக்கு எனக்கு ரெசிப்ட் கொடுங்க. சப்போஸ் இஃப் தேர் இஸ் டிஸ்பியூட் இன் கேஸ் ஆஃப் எனி ரெண்ட் பேபிள்னா நான் கொடுத்துட்டேங்கிறது ரெண்டல் அரியர்ஸ் இருக்குன்னா நான் கொடுத்துட்டேன்றதுக்கு என்ன ப்ரூஃப். ஸோ ரெசிப்ட் கொடுக்கணுங்கிறது வந்து இட்ஸ் அ டியூட்டி, இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன் ஆன் தி லேண்ட்லார்ட். அண்ட் ரெண்ட் ரெசிப்ட் ரிசீவ் பண்றது என்னோட ரைட். அண்ட் இந்த ரெசிப்ட்ன்றது இட்ஸ் நதிங் பட் அன் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் த ரெண்ட். ஸோ ரெண்ட்டை நான் வாங்கிக்கிட்டேன், அதை அக்னாலஜ் பண்ற விதமா லேண்ட்லார்ட நான் உனக்கு ரெசிப்ட் தரேன் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 13. செக்ஷன் 14 வந்து டெபாசிட் ஆஃப் ரெண்ட் வித் ரெண்ட் அத்தாரிட்டி. எந்தெந்த சிச்சுவேஷன்ல லேண்ட்லார்டு இல்லாம ஆஸ் அ டெனன்ட் நான் வந்து என்னோட ரெண்ட்டை வந்து நான் வந்து ரெண்ட் அத்தாரிட்டிட்ட டெபாசிட் பண்ணலாங்கிறது தான் செக்ஷன் 14. where the landlord does not accept any rent or other charges payable or refuses to give a receipt
ரெண்டு சிச்சுவேஷன், ரெண்ட்டையோ இல்ல அதர் சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அந்த மாதிரி விஷயங்களை லேண்ட்லார்ட் வாங்க மறுக்கிறாரு ஒண்ணு. ரெண்டாவது, வாங்கிக்கிறாரு ஆனா ரெசிப்ட் தர மாட்டாரு. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆஸ் அ டெனன்ட் நான் என்ன பண்ணணும்னா அந்த ரெண்ட்டையோ அதர் சார்ஜஸையோ லேண்ட்லார்டுக்கு போஸ்டல் மணி ஆர்டர் மூலமா அனுப்பணும். ஆர் எனி அதர் மெத்தட், அவருக்கு ரிசீவ் ஆகுற மாதிரி எனி அதர் மெத்தட்ல கன்சிக்யூட்டிவா 2 மாசத்துக்கு அனுப்பலாம். அப்பயுமே லேண்ட்லார்டு வாங்கிக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க, டெனன்ட் வந்து ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட வரலாம். ஸோ இந்த ஹைராக்கியை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கிக்க மாட்டாரு, ரெண்டு கிரவுண்ட்ல எனக்கு வந்து டெனண்டா ரைட் அரைஸ் ஆகும். ஒண்ணு அவர் வாங்கிக்க மாட்டாரு, இன்னொன்னு ரெசிப்ட் தர மாட்டாரு. இந்த ரெண்டு கிரவுண்ட்ல ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட நான் ரெண்ட் டெபாசிட் பண்ணலாம். உடனே அவர்கிட்ட தூக்கிட்டு போயிடலாமான்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் லேண்ட்லார்டுக்கு கன்சிக்யூட்டிவ் 2 மாசத்துக்கு நான் வந்து மணி ஆர்டர் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரிஸ்கிரைப்ட் மெத்தட் மூலமாவோ நான் வந்து கொடுக்கணும். அப்பயும் அவர் மறுக்கிறான்ற பட்சத்துல ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போகும். சப்போஸ் ரெண்டாவது கிளாஸ் பாருங்களேன், whenever there is a bona fide doubt about the person or person to whom the rent is payable, the tenant shall deposit such rent and other charges with the rent authority. இது நீங்க வந்து லைக் என்ன சொல்றது, எஸ்டாபிளோட சேர்த்து படிக்கலாம். நீங்க எஸ்டாபிள்ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 116 வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் பொறுத்த மட்டும், நான் வந்து சப்போஸ் ஒரு ப்ரிமைசஸ் பொறுத்த மட்டும், இப்போ காளி சார் இருக்காரு, அவர் எனக்கு ஒரு ப்ரிமைசஸ் காமிச்சு இது என்னோட வீடு, வாடகை வந்து 10,000 ரூபான்னு சொல்றாருன்னா, நான் வந்து 10,000 ரூபாய் முதல் 2 மாசத்துக்கு கொடுக்குறேன். திடீர்னு வேற யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ப்ரிமைசஸ்க்கு நான் தான் லேண்ட்லார்டு, என்கிட்டதான் நீ ரெண்ட் கொடுக்கணும்னா, ஆஸ் அ டெனன்ட் ஐ வில் பி எஸ்டாப்ட் அண்டர் செக்ஷன் 116 ஃப்ரம் questioning or denying the landlordship of the லைக் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல காளி சாரோட லேண்ட்லார்ட்ஷிப்பை நான் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா செக்ஷன் 116 படி நான் வந்து ஐ வில் பி எஸ்டாப்ட். ஆனா சப்போஸ் போனஃபைடா ஜென்யூனா ஏதோ அவர் வந்து புதுசா வர அந்த எக்ஸ்ன்ற பர்சன் வந்து ப்ராப்பர்ட்டி பொறுத்த மட்டும் டாக்குமெண்ட் வச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட என்டர் பண்ண டெனன்சி அக்ரிமெண்ட்டை காட்டுறாரு, ஏதோ சம் சார்ட் ஆஃப் ஏதோ ஒரு எவிடன்ஸ் கொடுத்து அவர் வந்து ஏதோ ஒரு டவுட்டை என்கிட்ட கிரியேட் பண்றாருன்னா சரி ஓகே. அப்படிங்கிற பட்சத்துல whenever there is a bona fide doubt about the person to whom the rent is payable, லேண்ட்லார்டுன்ற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, to whom the rent is payable, the tenant shall deposit such rent and other charges with the rent authority. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து இந்த மணி ஆர்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா எனக்கு லேண்ட்லார்டு யாருன்ற டவுட் இருக்கும் போது நான் யாருக்கு போய் மணி ஆர்டர் அனுப்ப முடியும்? ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க டைரக்டா ரெண்ட் அத்தாரிட்டி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்ட் அத்தாரிட்டி டெபாசிட் ஆன பிறகு அவர் என்ன பண்ணுவாரு, கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை பொறுத்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாரு. ரெண்ட் அத்தாரிட்டி தான் பண்ணுவாரு. இப்போ வரைக்கும் நம்ம பாக்குறது ரெண்ட் அத்தாரிட்டி தான், ரெண்ட் கோர்ட்டோ ரெண்ட் ட்ரிபியூனலோ நம்ம பார்க்கல. அண்ட் லைக் என்ன சொல்றது, அடுத்தது வந்து the withdrawal of rent and other charges deposited. இப்போ மேல 2 செக்ஷன்ல சொன்னதுபடி டெபாசிட் பண்றாங்க இல்லையா, அதை அவங்க வந்து யார் வித்ட்ரா பண்றாங்களோ shall not operate as an admission against the person withdrawing it to the correctness of rent or any other fact stated by the tenant. இப்போ வந்து டெனண்ட்டுக்கும் எனக்கும் வேற ஏதாவது டிஸ்பியூட்டா இருக்கும், இல்ல வந்து நாங்க அக்ரி பண்ணிக்கிட்ட ரெண்ட் வந்து 10,000 ரூபாயா இருக்கும், எனக்கும் காலேஜா இருக்கும், இல்ல அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ல 10,000 ரூபாய் வந்து அக்ரிட் ரெண்டா இருக்கும். அந்த எக்ஸ்ன்ற பர்சன் வந்து புதுசா உள்ள வர்றதுனால சப்போஸ் நான் வந்து ஆனா 5,000 ரூபாய் தான் டெபாசிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதை அவர் வித்ட்ரா பண்ணிட்டாருங்கிறதுக்காக மீதி 5,000 ரூபாய் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டாருன்ற அர்த்தம் கிடையாது. shall not operate as an admission against the person withdrawing it to the correctness of the rent. அந்த ரெண்டோட கரெக்ட்னஸை பொறுத்து அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு, 5,000 ரூபாய் அவர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாரு, அதனால அவர் எஸ்டாப்டு இல்ல அவர் வந்து அதை அட்மிட் பண்ணிக்கிட்டாரு, ரிவைஸ் ரெண்டா அதை அட்மிட் பண்ணிக்கிட்டாருன்ற பிளீன் நான் எடுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னது நாட் ஓன்லி வித் ரிகார்ட் டு தி கரெக்ட்னஸ் ஆஃப் ரெண்ட், எனி அதர் ஃபேக்ட் அதை அவர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாருன்றதுனால மட்டுமே வந்து மற்ற ஃபேக்டை அவர் அட்மிட் பண்ணிக்கிட்டாருன்றது அர்த்தம் கிடையாது. And subsection 5 வந்து any rent and other charges not withdrawn for 5 years by any person வந்து shall be forfeited by the government. ஸோ இது வந்து 5 years வரைக்கும் தான் ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இருக்கும், அதை தாண்டி போச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அதை வித்ட்ரா பண்ணிப்பாங்க. அண்ட் செக்ஷன் 15 வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லுது.
நீங்க இதை எதோட பாக்கணும்னா ஷெட்யூல் 2ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எந்தெந்த ரிப்பேரை யார் யாரு கேரி அவுட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. டிவிஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பிட்வீன் த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட். அதுல பார்ட் ஏல வந்து லேண்ட்லார்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பார்ட் பில வந்து டெனன்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு அழகான வார்த்தை, பீரியாடிக் ரிப்பேர்ஸ் டு பி காட் டன் பை த டெனன்ட். ஸோ அங்கேயே குடியிருக்கிறவங்க தான் வந்து பீரியாடிக்கா செய்யக்கூடிய சில விஷயங்களை செஞ்சுக்கணும். மேஜரா ஸ்ட்ரக்சரல் ரிப்பேரு, ஒயிட் வாஷிங், சேஞ்சிங் பிளம்பிங் பைப்ஸ், எலக்ட்ரிக்கல் வயரிங், இந்த மாதிரி மேஜரான விஷயங்கள் எல்லாம் பார்ட் ஏல லேண்ட்லார்ட் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருவாங்க. இந்த ட்ரெயின் கிளீனிங், பாத்டப் ரிப்பேரு, சர்க்கியூட் பிரேக்கு, ஸ்விட்ச், இந்த மாதிரி விஷயங்கள், கிச்சன் பிக்சர்ஸ், இந்த மாதிரி பீரியாடிக்கா செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து டெனன்ட் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருவாங்க. ஏன்னா அங்கேயே இருக்கிறவங்க அதை செய்யணுங்கிற லாஜிக், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் செகண்ட் ஷெட்யூல நீங்க செக்ஷன் 15 பார்க்கும்போது செகண்ட் ஷெட்யூலோட சேர்த்து பார்த்துக்கணும். ஸோ லைக் அடுத்தது வந்து இதுல அதுதான் சொல்லியிருப்பாங்க, யாரு ஷெட்யூல் 2 படி லேண்ட்லார்டுக்கு ஒரு செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, டெனன்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க தான் செய்யணும். இப்ப லேண்ட்லார்ட் செய்ய வேண்டியதை வந்து ஒயிட் வாஷ் அடிக்கிறது லேண்ட்லார்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது காலி சார் அடிக்கணும். ஆனா அவர் அடிக்கல, ஆனா வேற வழி இல்ல, அந்த ஒயிட் வாஷிங் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்து நான் செஞ்சுட்டேன்னா நான் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்ல ஐ மீன் சாரி ரெண்டல் நான் கட்டுற ரெண்ட்ல அதை குறைச்சிக்கலாம். 10,000 ரூபாய் ரெண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒயிட் வாஷ் பண்றதுக்கு எனக்கு வந்து 30,000 ரூபாய் செலவாயிருக்குன்னா அந்த 10,000 ரூபாய் ரெண்ட்ல வந்து நான் அதை 30,000 கழிச்சுட்டே வருவேன். ஏன்னா ஒயிட் வாஷிங்ன்றது இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி காஸ்ட் அப்பான் த லேண்ட்லார்ட் ஆஸ் பர் ஷெட்யூல் 2. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெனன்ட் செய்ய வேண்டிய விஷயத்த நான் செய்ய வேண்டிய ஒரு ரிப்பேரு, ஒரு கிச்சன் பிக்சர்ல ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா அதை நான் செலவு பண்ணி செய்யாம இருக்கேன், காலி சார் வந்து செய்யறாருன்னா எங்க இருந்து டிடெக்ட் பண்ணிப்பாருன்னா செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிப்பாரு. ஸோ இது மியூச்சுவலா அக்ரி பண்ணிக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி படிக்காதீங்க. ஒரு நார்மலா ஒரு வாடகைக்கு நான் போனேன்னா நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன், நான் என்னெல்லாம் செய்யணும், அதே மாதிரி ஒரு வாடகை ஏன் சொத்தை நான் வாடகைக்கு விடுறேன்னா நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன். ஸோ அவங்க அந்த பொசிஷன்ல இருந்து யோசிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்களை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அண்ட் செக்ஷன் 16 வந்து டெனன்ட் வந்து ப்ரிமைசஸை பத்திரமா பார்த்துக்கணும், இன்டென்ஷனலா நெக்லிஜென்ட்டா வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அண்ட் ஏதாவது டேமேஜ் நடந்துருச்சுன்ற பட்சத்தை அதை வந்து லேண்ட்லார்டுக்கு உடனே சொல்லிடணும். ரீசனபிள் கேர் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து செக்ஷன் 16 டெனன்ட் டு லுக் ஆஃப்டர் தி ப்ரிமைசஸ். அண்ட் செக்ஷன் 17 வந்து காலி சார் வந்து அவரோட ப்ரிமைசஸ் எனக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு, அவராகவும் இருக்கலாம், இல்ல ப்ராப்பர்ட்டி மேனேஜர் திடீர்னு என் வீட்டுக்குள்ள வரலாமா, அவங்கதான் ஓனருங்கிறதுக்காக, அவங்க தான் லேண்ட்லார்டு, அவர் தான் ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ங்கிறதுக்காக திடீர்னு உள்ள வரலாமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றது தான் செக்ஷன் 17ல சொல்லியிருக்காங்க. 24 hours பிஃபோர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், என்ன ரீசன்காகன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும், ரிப்பேர் பண்றதுக்கா, மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கா, இல்ல இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கா, இல்ல ஏதாவது ஒரு ரீசனபிள் ரீசனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும். அண்ட் எந்த டைமுக்கு நான் வரப்போறேன்றதையும் நோட்டீஸ் கொடுத்துடணும். ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும், இதுலயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும். அண்ட் இதுலயும் டைம் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, காலையில 7 மணில இருந்து நைட் 8 மணிக்குள்ள ஒரு டைம் தான் சொல்லணும். அதை தாண்டி லேண்ட்லார்டோ ப்ராப்பர்ட்டி மேனேஜரோ ஓனராகவே இருந்தா கூட அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த டெனன்சிக்குள்ள வரக்கூடாது. அதான் செக்ஷன் 17. செக்ஷன் 18 வந்து 18 and 19 இஸ் அபவுட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர். லேண்ட்லார்டு வந்து காலி சாரு, ஸோ அவரை எனக்கு தெரியும், அவர் வந்து சப்போஸ் அவர் இல்லாம அவரால் வந்து அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்கும் போது அவர் வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜரை போட்டு அவர் வந்து அவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் செய்வாருன்ற பட்சத்துல ஆப்வியஸ்லி நான் கேட்பேன் இல்லையா, நான் ஏன்னா காலி சார் தான் லேண்ட்லார்டுன்னு நினைச்சிட்டு இருப்பேன். திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள நான் வந்து என் ப்ரிமைசஸ்குள்ள உள்ள விடணும்னோ இல்ல நான் ரெண்ட் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னோ யாரும் எதிர்பார்க்க முடியாது. சோ அது இல்ல, இது நான் தான் லேண்ட்லார்டு, ஆனா என் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றதுலாம் இவர் பண்றாரு, இவரை நான் என் ப்ராப்பர்ட்டி மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்ற விஷயத்த காலி சார் என்கிட்ட சொல்லணும்னு நான் நியாயமா எதிர்பார்ப்பேன்ல, அதுதான் செக்ஷன் 18. இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராப்பர்ட்டி மேனேஜர், லேண்ட்லார்ட் ஷால் ப்ரொவைட் தி டெனன்ட். ப்ராப்பர்ட்டி மேனேஜரோட நேம், அப்புறம் காலி சாருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜருக்கும் உள்ள அந்த ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் என்ன, அவருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை சொல்லணும், எனக்கு அதை கொடுக்கணும். அண்ட் இப்போ ப்ராப்பர்ட்டி மேனேஜர் வந்து ஒரு பர்சனா இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு கம்பெனியா இருந்தா அந்த கம்பெனி நேம், இல்ல இன்கேஸ் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த கம்பெனில யாரை நான் கான்டாக்ட் பண்ணணும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவர் எனக்கு கொடுக்கணும். செக்ஷன் 18 டன். செக்ஷன் 19 வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜரோட ஃபங்க்ஷன் என்ன,
ஒரு லேண்ட்லார்ட் என்னெல்லாம் செய்வாரோ அது எல்லாம் இவர் செய்வார். அதுதான் செக்ஷன் 19ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். செக்ஷன் 20 இஸ் ஆன் கட்டிங் ஆஃப் ஆர் வித்ஹோல்டிங் எசென்ஷியல் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஸோ இதுல வந்து லைக் எசென்ஷியல் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னா என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இதுல இந்த வாட்டர் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வித்ஹோல்ட் பண்ணக்கூடாது. லேண்ட்லார்டும் பண்ணக்கூடாது, டெனன்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து பண்ணாங்கன்னா என்ன ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் இந்த டிஸ்பியூட்டும் போகும். அவர் வந்து இந்த விஷயத்துல மட்டும் இன்ட்ரிம் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு ரைட் இருக்கு. இமீடியட்டா ரெஸ்டோர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் பிரச்சனையை அப்புறம் பார்ப்போம். ஏன்னா என்ன டிஸ்பியூட்ன்றத டிசைட் பண்றதுக்கு டைம் ஆகும். அதுக்காக அந்த அப்படி பொறுமையா டிசைட் பண்ற வரைக்கும் எசென்ஷியல் சர்வீசஸோ இல்ல சப்ளைஸோ இல்லாம இருக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணலாம். செக்ஷன் 20 ஓவர். அண்ட் அண்ட் இதுல அதே மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தா, இந்த செக்ஷன் 20க்கு கீழே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தா வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு கூட ரெண்ட் அத்தாரிட்டிக்கு பவர் இருக்கு. அதுல எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல தான் எசென்ஷியல் சர்வீஸ்னா என்னன்றது சொல்லியிருப்பாங்க. வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, லைட், பேசேஜ்ல இருக்க லைட்டு, லிஃப்ட், லைக் என்ன சொல்றது, லிஃப்ட் எசென்ஷியல் சர்வீஸ் கிடையாது. பேசேஜ், லிஃப்ட், ஸ்டேர் கேஸ்ல இருக்கக்கூடிய லைட் இன் பேசேஜஸ், லிஃப்ட் அண்ட் ஆன் ஸ்டேர் கேஸ். அதே மாதிரி கன்சர்வன்சி, பார்க்கிங், கம்யூனிகேஷன் லிங்க்ஸ், சானிடரி சர்வீசஸ் அண்ட் த லைக். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ்னு எடுத்துக்கணும். செக்ஷன் 20 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 21 வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன், which is nothing but the grounds on which a landlord can seek eviction. சிம்பிளா சொல்லிடுறேன், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 21ல வந்து செக்ஷன் 21 2A இருந்து H வரைக்கும் தான் கிரவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் என்னதுன்னா, லேண்ட்லார்டும் டெனன்ட்டும் ரெண்ட் பேபிள பொறுத்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியல அப்படின்னா, இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சோம். செக்ஷன் 4லயும் படிச்சோம், சப்சிக்வெண்டா ஒரு செக்ஷன்லயும் படிச்சோம். ரெண்ட் பேபிள பொறுத்து காளி சாருக்கும் எனக்கும் வந்து 10,000 ரூபாய் ரெண்ட்னு ஒத்துக்கிட்டு இத்தனை நாள் இருந்தேன். ஆனா சப்சிக்வெண்டா எங்களுக்குள்ள அவர் வந்து 3வது மாடி கட்டிட்டாரு, 15,000 ரூபாங்கிறாரு. ஆனா நான் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஸோ சம் சார்ட் ஆஃப் டிஸ்பியூட் ரெண்ட் பேபிள் பொறுத்து மட்டும் எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இல்லைன்னா அதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸை நான் எடுத்திருக்கணும். அக்ரிமெண்ட் வர்றதுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும். அதெல்லாம் நம்ம முன்னாடி உள்ள செக்ஷன்லயே பார்த்துட்டோம். ஸோ இந்த கிரவுண்ட்ல 21(2)A எவிக்ஷன் கேட்கலாம். ரெண்டாவது செக்ஷன் 21(2)B ரெண்டல் அரியர்ஸ் கிரவுண்ட்ல எவிக்ஷன் கேட்கலாம். அண்ட் செக்ஷன் 21(2)C if the tenant has parted with the possession of the property without landlord's written consent, அதாவது விட்டுட்டு போயிட்டாரு டெனன்ட், லேண்ட்லார்டோட ரிட்டன் கன்சென்ட் இல்லாம ப்ராப்பர்ட்டிய பார்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா 21(2)C கீழே he can seek for, landlord can seek for eviction. And 21(2)D வந்து மிஸ்யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஈவன் ஆஃப்டர், இதுல முக்கியமான விஷயம், மிஸ்யூஸ் பண்றேன். இப்ப அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, காலி சார் ப்ராப்பர்ட்டி, நான் நல்ல டெனண்டா இருக்கேன். நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ்யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உடனே வந்து 21(2) மிஸ்யூஸ்னா வந்து லைக் என்ன சொல்றது, அவர் எனக்கு வந்து ரெசிடென்சியலுக்காக விட்டுருக்காரு. அதை நான் வந்து அப்படியே கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரக்சரல் ஆல்டரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை ஒரு லைக் ஒரு ஒர்க் ஷாப்பா மாத்தி ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு மெஸ்ஸா நடத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுன்னா, உடனே 21(2)D போய் பெட்டிஷன் போட முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் வந்து ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக தான் வந்து டெனன்சி விட்டேன், ஆனா யூ ஆர் மிஸ்யூசிங் த ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து இஃப் யூ கண்டினியூனா வந்து நீ யூ ஷால் பி எவிக்டட்ன்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸையும் வாங்கிக்கிட்டு ஈவன் ஆஃப்டர் த ரெசிப்ட் ஆஃப் த நோட்டீஸ் ஃப்ரம் த லேண்ட்லார்ட், இஃப் த டெனன்ட் கண்டினியூஸ் டு மிஸ்யூஸ் த ப்ராப்பர்ட்டினா 21(2)D கீழே எவிக்ஷன் கேட்கலாம். 21(2)E வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக கேட்கறது. 21(2)F வந்து அதே ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான். ஆனா ஈக்கும் எஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஈல வந்து காலி சார் வந்து லைக் வந்து என்ன சொல்றது, அவரா விருப்பப்பட்டு ஆஸ் அ லேண்ட்லார்ட் அவரா விருப்பப்பட்டு ஒரு ரிப்பேரோ மெயின்டெனன்ஸோ நடத்தணும். லைக் வந்து வீடு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு, அதை நான் கொஞ்சம் மாத்தி கட்டணும்னு நினைக்கிறேன், என் கையில இப்பதான் ஃபண்ட் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அவரோட விருப்பத்தின் பேர்ல ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேரி அவுட் பண்றதுன்றது வந்து செக்ஷன் 21(2)E. எஃப்ல என்னன்னா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான், ஆனா ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி ரெக்குவயர்மெண்ட். இப்போ ஒரு லைக் என்ன சொல்றது, சும்மா இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க வீடு ஒரு 6 மாடி வீடுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அந்த இடத்துல ரெகுலேஷன் போட்டு 6 மாடி வைக்க கூடாது,
5 மாடி தான் வைக்கணுங்கிறாங்கன்னா, நான் வந்து ஃபார் ஸ்டாட்யூட் காளி சார் வந்து அவரோட விருப்பத்துக்கு அந்த ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணல. ஸ்டாட்யூட்டரி ரெக்குவயர்மெண்ட் ஒரு 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 லைக் ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு லீகலா வந்து அந்த ரிப்பேரை கேரி அவுட் பண்ணியே ஆகணும், அந்த ஸ்டாட்யூட்டை கம்ப்ளை பண்ணியே ஆகணுங்கும் போது லேண்ட்லார்ட் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக எவிக்ஷன் கேட்கலாம் அண்டர் 21(2)F. ஈக்கும் எஃப்க்கும் உள்ள சட்டில் டிஃபரன்ஸ் இதுதான். தான் விருப்பத்தின் பேர்ல பண்ணா இ, ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்க்காக பண்ணா அது எஃப். அண்ட் 21(2)G வந்து ஓன் யூஸ் கிரவுண்டு. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் லிமிட்டட். இந்த கிரவுண்டு கீழே எவிக்ஷன் சீக் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இவ்வளோ தூரம் வந்து நம்ம செக்ஷன் 4 கீழே ரிட்டன் அக்ரிமெண்ட்டை வந்து இன்சிஸ்ட் பண்ணி அதை வந்து லைக் என்ன சொல்றது ரெஜிஸ்டர் பண்ணணும்லாம் சொல்றதுக்கு காரணமே என்ன? எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கோங்க, இதுதான் விஷயம்னு எங்கள்கிட்ட வாங்க, ஓகே டெனன்சி அக்ரிமெண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இதுதான் டேர்ம்ஸ், பீரியட் ஆஃப் டெனன்சியும் நீங்களே தான் ஒத்துக்கிட்டு வரீங்க. பீரியட் ஆஃப் டெனன்சியுமே இத்தனை நாளைக்கு வாடகைக்கு விடணும் அப்படின்னு லேண்ட்லார்டும் ஒத்துக்கிறாரு, டெனன்ட்டும் ஒத்துக்கிறாரு. இப்ப திடீர்னு அந்த பீரியடை ஒத்துக்கிட்ட லேண்ட்லார்டு இப்ப ஒண்ணும் இல்ல, இப்போ செக்ஷன் 4 கீழே டெனன்சி அக்ரிமெண்ட் ஃபார்ம் 1ல ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல நானும் காளி சாரும் சேர்ந்து 11 மாசம்னு சொல்லி கையெழுத்து போட்டு ரெண்ட் அத்தாரிட்டி ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணிட்டோம். திடீர்னு 5வது மாசம் வந்து எனக்காக வீடு வேணும்னு அவர் கேட்டாங்கன்னா அந்த செக்ஷன் 4க்கான மதிப்பு என்ன இருக்கும், வேலிடிட்டி என்ன இருக்கும்? நம்ம வந்து ரெண்ட் அத்தாரிட்டி போய் 11 மாசம்னு சொல்றோம், திடீர்னு வந்து நீங்களே தான் ஒத்துக்கிட்டு வந்தீங்க, அப்ப நீங்களே அதை கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த கிரவுண்ட் வந்து ஒமிட்டே பண்ணாங்க. ஸோ ஓன் யூஸ்ன்ற கிரவுண்ட்ல வந்து லேண்ட்லார்ட் cannot seek eviction under இன்வோக்கிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் RLTOB ஆக்ட். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்ட் இருந்தது இனிஷியலா, ஆனா சப்சிக்வெண்டா இட் ஹஸ் பீன் ஒமிட்டட். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செக்ஷன் 21(2)H வந்து டெனன்ட் வந்து இப்ப நான் வந்து வீட்டை காலி பண்ணிக்கிறேன்னு காலி சாருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டேன். அதன் பேர்ல அவர் வந்து வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விடுறதா ஒத்துக்கவும் செஞ்சுட்டாரு, அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டாரு. அந்த சுச்சுவேஷன்ல நான் வந்து காலி பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா 21(2)Hல காலி சார் என்ன காலி பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ 21(2)H வந்து tenant has given written notice to quit and landlord has acted upon it. அதன் பேர்ல அவர் ஏதோ செய்யணும் செஞ்சுட்டாரு அப்படிங்கும்போது நான் வந்து குவிட் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆஸ் அ லேண்ட்லார்ட் அவருக்கு he has right under section 21(2)H to get me evicted from the scheduled property. ஸோ இதுதான் செக்ஷன் 21 வந்து ப்ராடா கவர் பண்ணியிருக்கேன். 22 வந்து ஒன்றும் கிடையாது, செக்ஷன் 2G பொறுத்து ஐ மீன் 21(2)G சேர்ந்தது. ஸோ அதுவே உங்ககிட்ட ஓன் யூஸை பொறுத்து. ஸோ அதுவே உங்ககிட்ட ஆச்சுங்கிறதுனால 22 seems of no relevance. 23 வந்து ஒரு நிமிஷம் 23 is on compensation of non-vacancy. இப்போ ஓகே ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு, landlord is entitled to compensation of double the monthly rent for the use and occupation of the premises by a tenant who does not vacate the unit after his tenancy has been terminated by order, notice or agreement. டெனன்சி டெர்மினேட் ஆயிருச்சுன்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் லைக் வந்து கோர்ட் ஆர்டரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நோட்டீஸா இருக்கலாம், இல்ல ப்ராப்பரா டெனன்சி அக்ரிமெண்ட் மூலமா அந்த 6 months பீரியட் லாப்ஸ் ஆனதும் இருக்கலாம். எல்லாம் ஏதோ ஒரு மூலமா டெனன்சி லாப்ஸ் ஆயிருச்சு, லைக் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த டெனன்ட் வெக்கேட் பண்ணாம இருக்கான்னா லேண்ட்லார்டுக்கு மானிட்டரியா என்ன பெனிஃபிட்னா 23 கீழே காம்பன்சேஷன் கேட்கலாம். 24 வந்து ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் பத்தி சொல்லுது. இந்த இடத்துல மட்டும்தான் அட்வான்ஸ் ரெண்ட்னு சொல்லியிருப்பாங்க, மற்ற எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி டெபாசிட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் வந்து டெர்மினேட் ஆன இல்ல எவிக்ஷன் ஆர்டர் பாஸ் ஆன டெனன்சி டெர்மினேட் ஆன டேட்ல வந்து எக்ஸ்கியூஸ் மீ ரீஃபண்ட் பண்ணிடணும். லைக் வந்து ஸ்பெசிஃபிக்கா டைம் பீரியட் சொல்லல, லைக் என்னென்ன சார்ஜஸோ அது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணிடணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ரீஃபண்ட் ஐ மீன் சாரி செக்யூரிட்டி டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த செக்யூரிட்டி டெபாசிட் செக்ஷன்லயே பார்த்துட்டோம் 1 month கொடுக்கணும்ன்றது. அப்படி கொடுக்கலன்னா டிஃபால்ட் ஆச்சுன்னா என்னன்றது வந்து செக்ஷன் 24 சப்செக்ஷன் 2ல சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடணும், லேண்ட்லார்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் த பீரியட் during which he has failed to refund the advance amount. அதான் செக்ஷன் 24. 21 25 வந்து எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்குங்கும் போது ரெண்டை யார்கிட்ட கொடுக்கறது, எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து பெண்டிங்கா இருக்கும்போது ரெண்ட் பேபிள நான் யார்கிட்ட கொடுக்குறதுன்றது வந்து செக்ஷன் 25ல சொல்லியிருக்காங்க.
செக்ஷன் 26 இஸ் ஆன் பெர்மிஷன் டு பில்ட் அடிஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். அது வந்து இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ரெண்ட் அத்தாரிட்டிக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அடிஷனல் ஸ்ட்ரக்சர் பொறுத்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா லேண்ட்லார்டு வந்து லைக் வந்து ரெண்ட் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி தான் பர்மிஷன் வாங்கணும். அந்த ரெண்ட் கோர்ட் அண்ட் an application made to it and by the landlord, if satisfied that the landlord is ready and willing to commence the work, rent court may permit தான். It's not a right of the landlord, may permit the landlord to do such work and make such other orders. அந்த பர்மிஷன் மட்டும் கொடுக்காம அதோட சேர்ந்து எந்த ஆர்டரும் வேணா பாஸ் பண்ணலாம். டெனன்ட் அங்க இருக்காருன்னா இத்தனை மாசத்துக்கு நீ வெளியே இருந்துக்கோ, அப்புறம் யூ ஹேவ் ரைட் ஆஃப் ரீஎன்ட்ரி, அந்த மாதிரி லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இதை பொறுத்து மட்டும் இல்லாம ஆன்சிலரியா எந்த ஆர்டர்ஸ் வேணா பாஸ் பண்ணலாம். வேக்கன்ட் சைட் பொறுத்த ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 27 அண்ட் 28 வந்து வேக்கன்ட் பொசிஷனை வந்து லேண்ட்லார்டு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து செக்ஷன் 28ல சொல்லியிருக்காங்க. அண்ட் 29 இஸ் ஆன் notice of giving up possession by the tenant. இப்போ tenant வந்து every tenant who is in possession of the premises வந்து லைக் டெனன்சி அக்ரிமெண்ட்ல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும்ன்றது செக்ஷன் 29(1)ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய டெனன்ட்டுக்கு இந்த ஆக்ட் கீழே இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமும் கிடைக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷால் பி என்டைட்டில் டு தி பெனிஃபிட்ஸ் thereof as well. 2ல வந்து சப்செக்ஷன் 2ல the tenant may give up possession of the premises on giving such notice and in absence of any stipulation. லைக் இப்போ டெனன்சி அக்ரிமெண்ட்லயே வந்து டேர்ம்ஸ் இருக்கும். நீ வந்து இப்போ சப்போஸ் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி நீ வெக்கேட் பண்ணணும்னு நினைச்சேன்னா இப்போ நோட்டீஸ் பீரியட் ஒன்றும் இல்லை, வேலைக்கு சேர்றோம் நோட்டீஸ் பீரியட்னு பேசுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து டெனன்சி அக்ரிமெண்ட்ல அக்ரி ஆகிருக்க பட்சத்துல அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து அந்த அதுல டெனன்சி அக்ரிமெண்ட்ல இருக்க டேர்ம் அந்த அந்த டைம் பீரியடை ஃபாலோ பண்ணி நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி டைம் பீரியட் எதுவும் அக்ரி ஆகலன்ற பட்சத்துல the tenant shall give notice to the landlord at least 1 month before giving possession. ஏன்னா திடீர்னு 11 மாசம் டெனன்சி, நான் இன்னைக்கு திடீர்னு வந்து 8வது மாசமே திடீர்னு நான் நாளைக்கு காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஆப்வியஸ்லி அது வந்து ஆஸ் அ லேண்ட்லார்ட் அவருக்கு வந்து ஒரு லாஸ் தான். ஏன்னா அவர் புதுசா வாடகைக்கு வந்து அவர் வந்து ஒருத்தர் வந்து வாடகைக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ரெண்ட்ன்றது வந்து அவருக்கு லாஸ். ஸோ அந்த லாஜிக்ல தான் செக்ஷன் 29. அண்ட் செக்ஷன் லைக் அடுத்து சாப்டர் 6 வந்து ஒன்றும் கிடையாது. அதுல வந்து லைக் வந்து ஒரு எப்படி அப்பீல் எங்க போகும், ரெண்ட் அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டான அப்பீல் வந்து ரெண்ட் கோர்ட்டுக்கான அவங்க பாஸ் பண்ற ஆர்டருக்கு அகேன்ஸ்டான அப்பீல் வந்து ரெண்ட் ட்ரிபியூனல். ஸோ இந்த ஹைராக்கியை டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அண்ட் டைம் பீரியடும் ஸ்டிப்புலேட் பண்ணிருப்பாங்க வித்தின் 30 டேஸ்ன்றது செக்ஷன் 30 ஓவர். 31 வந்து ரெண்ட் கோர்ட் கான்ஸ்டிடியூட் பண்றது. இப்போ வந்து முனிசிபல் கோர்ட்ஸ்ல தான் பாக்குறாங்க. அண்ட் அதுல வந்து லைக் என்ன சொல்றது, லைக் அவங்களுக்கான எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க, நோட்டிபிகேஷன் போட்டு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். அண்ட் செக்ஷன் 32 வந்து ரெண்ட் ட்ரிபியூனல் பத்தி சொல்றது. அதே மாதிரி 31ல எப்படி ரெண்ட் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க அதே மாதிரி 32க்கு கீழே ரெண்ட் ட்ரிபியூனல் கான்ஸ்டியூட் பண்றாங்க. 33 இஸ் ஆன் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ரெண்ட் கோர்ட். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஆக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஏரியாஸ்க்கு நீங்க அர்பன் ஏரியாஸ் ஏரியா வைஸ் டெரிட்டோரியலா பார்த்தாலும் சரி, இல்ல டெனன்சி அக்ரிமெண்ட் வச்சு சப்ஜெக்ட் மேட்டர் ஜூரிஸ்டிக்ஷனா பார்த்தாலும் சரி, ஒன்லி த ரெண்ட் கோர்ட் அண்ட் நோ சிவில் கோர்ட் ஷால் ஹேவ் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸப்ட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரெண்ட் அத்தாரிட்டி அண்டர் செக்ஷன் 39. இப்போ ஃபர்தரா பார்க்க போறது. ஸோ லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் பொறுத்த எல்லா டிஸ்பியூட்டையும் ரெண்ட் கோர்ட் தான் டீல் பண்ணும். சிவில் கோர்ட் இஸ் பார்டு ஃப்ரம் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் in respect of matters pertaining to landlord and tenant. அதான் செக்ஷன் 33. அண்ட் அடுத்து லைக் வந்து ரெண்ட் சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறதுக்காக அவங்க வந்து சிவில் லாஸ் எதையுமே பார்க்க வேணாமான்னா கிடையாது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்த மாதிரி லைக் அதர் சப்ஸ்டாண்டிவ் லா அப்ளிகபிள் டு சச் மேட்டர். இப்போ வந்து டெனன்சி டெர்மினேஷன் தான் இப்போ வந்து டிபி ஆக்ட்ல 106 கூட ரெலவென்ட் ப்ரொவிஷன் தான். டெனன்சி அக்ரிமெண்ட்ன்றது இட்ஸ் இன்டர்னல் கான்ட்ராக்ட் தான். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணும்போது என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இதுக்கு அப்ளை ஆகுன்றதுனால சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்றதுக்காக இந்த ஆக்ட் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு கிடையாது. ஜென்ரலா இதெல்லாம் அப்ளை ஆகும். பட் வந்து ரெண்ட் கோர்ட்டுக்கு லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்து ரெண்ட் கோர்ட் டீல் பண்ணுன்றதுதான் 33. அண்ட் செக்ஷன் 34 வந்து இட்ஸ் அ ப்ரொசீஜர் ஃபாலோட் பை ரெண்ட் கோர்ட் அண்ட் ட்ரிபியூனல். லைக் வந்து
சிபிசி வந்து பவுண்ட் தான், சிபிசி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் கூட இருக்கு. லைக் வந்து கிராஸ் எல்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரைட். ஆர்சிஓபி ஐ மீன் ஆர்எல்டிஓபி பொறுத்த மட்டும் சிபிசியே பவுண்ட் ஆகாது. ஸோ வந்து லைக் என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு விட்னஸ் ஏத்துறாங்கன்னா நீங்க கிராஸ் பண்ணணும்னா பெட்டிஷன் போட்டு இஃப் த ஜட்ஜ் சாட்டிஸ்ஃபை இஃப் த ஜட்ஜ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் அதுல வந்து கிராஸுக்கு சஃபிஷியன்ட் ரீசன் இருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் வந்து கிராஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே அதுக்கு ஒரு கேஸ்ல தான் வந்து தென்னரசு வர்சஸ் அனிதா நல்லையான்ட்டு அதுல வந்து இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க. சிபிசி அப்ளை ஆகாது அண்ட் கிராஸ் பண்றதெல்லாம் வந்து இட்ஸ் மேட்டர் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கோர்ட் தான். பெட்டிஷன் போட்டு கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு ரீசன் அந்த அஃபிடேவிட்ல சொல்லி ரீசன் பொறுத்து சாட்டிஸ்ஃபைட்னா மட்டும்தான் கிராஸ் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க அதுல வந்து அந்த அஃபிடேவிட்லயுமே என்ன ரீசன் என்ன போர்ஷன்ல நீங்க கிராஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்களோ கிராஸ்ல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது அந்த போர்ஷனை மட்டும்தான் உங்களால கவர் பண்ண முடியும். அதை தாண்டி உங்களால கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து லைக் என்ன சொல்றது, சிபிசி வராது பட் இட் ஷால் பி பவுண்ட் பை பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ இட் ஷால் ஹேவ் த பவர் டு ரெகுலேட் தேர் ஓன் ப்ரொசீஜர். ஸோ வந்து டைம் பீரியடுக்குள்ள முடிக்கணும் சீக்கிரமா. இட்ஸ் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன். ஸோ லேண்ட்லார்ட் டெனன்ட் பிரைமா ஃபேசியா ரெண்ட் அத்தாரிட்டி கீழே செக்ஷன் 4 கீழே ஃபார்ம் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் எல்லாம் சொல்லியாச்சுன்னு போது இதை இழுத்துக்கிட்டே இருக்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. ஸோ சிபிசி ஃபாலோ பண்ணா திரும்பி வந்து லைக் வந்து டைம் ஃப்ரேமுக்குள்ள அந்த பெட்டிஷன் எல்லாம் டிஸ்போஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் ஓன் ப்ரொசீஜர் ஃபார்முலேட் பண்றதுக்கு ரெண்ட் கோர்ட்டுக்கு ரெண்ட் ட்ரிபியூனலுக்கு பவர் இருக்கு. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ சொன்னேன். அந்த பிபிடிலே கூட அந்த சைட்டேஷன் கோட் பண்ணியிருக்கேன் நான். லைக் வந்து தென்னரசு வர்சஸ் அனிதா நல்லையா கேஸ் பாருங்க. அதுலயுமே வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணி தான் வந்து லைக் வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து அக்கார்ட் பண்ணிக்கணும். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் கிராஸ் கேட்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் அந்த கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கமிஷன் லைக் வந்து the procedure of CPC regarding service of summon shall be applicable mutatis mutandis அப்படின்னா என்னன்னா as far as applicable அர்த்தம். எந்த அளவுக்கு சிபிசி அப்ளை ஆகாதுங்கிறதுக்கா எப்படி ரெஸ்பாண்டன்ட்க்கு என்ன எப்படி சம்மன் சர்வ் பண்ணுவீங்க. ஸோ எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து லைக் வந்து சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் பொறுத்து மட்டும் சிபிசி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அண்ட் கிளாஸ் 5 பாருங்களேன். Rent court shall not ordinarily allow more than 3 adjournments. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3 adjournments தான். And in case party decides to do so, we shall record the reasons for the same in writing. And வந்து ஒவ்வொரு அட்ஜர்ன்மெண்ட்டுக்கும் ரீசன் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ சிம்பிளா நீங்க நார்மலா சிவில் சூட்ஸ்ல கொடுக்குற மாதிரி அட்ஜர்ன்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியாது. அது வந்து 5ல சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் 3 அட்ஜர்ன்மெண்ட்ஸ் தான். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் 90 டேஸ்க்குள்ள டிஸ்போஸ் பண்ணணும். 3 months நிறைய இடத்துல சொல்றாங்க. 3 months லேமா சொல்லாதீங்க. 90 டேஸ்க்குள்ள எவிக்ஷன் பெட்டிஷன் பொறுத்த மட்டும் 21(2)(a)(b) (c)(e)(f)(h) இந்த கிரவுண்ட்ஸ்ல ஃபைல் ஆயிருக்கக்கூடிய எந்த பெட்டிஷனையும் 90 டேஸ்க்குள்ள டிஸ்போஸ் பண்ணணும் ரெண்ட் கோர்ட்ன்றது. இட்ஸ் டியூட்டி ஆன் த ரெண்ட் கோர்ட் ஆஸ் பர் சப்செக்ஷன் 6. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜி இந்த ஓன் யூஸ் அந்த இன்னொரு கிரவுண்ட் எல்லாம் வந்து 30 டேஸ்க்குள்ள டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு. ஜி ஆப்வியஸ்லி ஒமிட்டடுங்கிறதுனால டிக்கு மட்டும்தான் இட் வில் டேக் ரெலவென்ஸ். அண்ட் 35 வந்து பவர்ஸ் ஆஃப் த ரெண்ட் கோர்ட் அண்ட் ரெண்ட் ட்ரிபியூனல். சிபிசி அப்ளை ஆகாதுங்கிறதுக்காக பவர்ஸே கிடையாதான்னு கேட்டா கிடையாது. ஒரு சிபிசி படி ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குமோ அது எல்லா பவரும் ரெண்ட் கோர்ட்டுக்கு ரெண்ட் ட்ரிபியூனலுக்கும் இருக்கு. அதுக்குதான் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. 35 பொறுத்த மட்டும். 36 வந்து அப்பீல் டு ரெண்ட் ட்ரிபியூனல். டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. வித்தின் அ பீரியட் ஆஃப் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைனல் ஆர்டர். ஸோ ரெண்ட் கோர்ட்ல இருந்து அப்பீல் வந்து ரெண்ட் ட்ரிபியூனலுக்கு போகும். அண்ட் ரெண்ட் ட்ரிபியூனலோட ஆர்டர் வந்து ஃபைனல் அண்ட் நோ ஃபர்தர் அப்பீல் ஆர் ரிவிஷன் ஷால் லை அகேன்ஸ்ட் சச் ஆர்டர். இதெல்லாம் தான் வந்து 36ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 37 வந்து ஓகே ஆர்டர் ஃபைனாலிட்டி வந்துருச்சு, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்றதான் 37ல சொல்லியிருக்காங்க. ரெண்ட் கோர்ட் தான் ஆன் அன் அப்ளிகேஷன் ஆஃப் எனி பார்ட்டி லைக் வந்து இந்த மேனர் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்டு கீழே வந்து சொல்லியிருக்காங்க என்ன மேனர்ல நீங்க வந்து ரெண்ட் ஆர்எல்டிஓபி ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு. டெலிவரி ஆஃப் பொசிஷன், அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் ஆஃப் மூவபிள் ஆர் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது எப்போ வரும்னா ரெண்டல் அரியர்ஸ் இருக்கு. லைக் வந்து ரெண்டல் அரியர்ஸ் ஆப்வியஸ்லி கேட்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்.
அட்டாச்மெண்ட்டோ சேலோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி அட்வர்ஸ் பார்ட்டியோட ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணி சேல் பண்ணி கூட ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். மூணாவது வந்து அட்டாச்மெண்ட் ஆஃப் எனி ஆர் ஒன் ஆர் மோர் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் தி ஆப்போசிட் பார்ட்டி அண்ட் சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் and appoint any advocate or any other competent person including officer of rent court or local administration or local body for the execution of the order. ஸோ அட்வொகேட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். லைக் வந்து நார்மலா ஜென்ரலா சிபிசி அப்ளை ஆகும்னா எக்ஸிக்யூஷன் அங்க எப்படி பண்ணுவோமோ எடுத்துக்கலாம். சிபிசி அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டதுனால ஸ்பெசிபிக்கா செக்ஷன் 37 அவங்க சொல்லி அதுல என்ன மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அந்த ரெண்ட் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அண்ட் இந்த இந்த செக்ஷன் 37 கீழே ஃபைல் பண்ற எக்ஸிகியூஷன் பெட்டிஷனை ஷால் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் வித்தின் அ பீரியட் ஆஃப் 30 days. எந்த டேல இருந்து கணக்கு பண்ணணும் இந்த 30 நாள்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு சம்மன் சர்வ் ஆகுற தேதியில இருந்து 30 நாளைக்குள்ள இந்த எக்ஸிகியூஷன் பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணிடணும். எவிக்ஷன் பெட்டிஷனை 90 days, கிரவுண்ட் டிக்கு மட்டும் 30 days, எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் மொத்தமட்ல 30 days from the date of service of notice to opposite party. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 38 and 39 is on rent authority. 38 கீழே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டெபுட்டி கலெக்டர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 39 வந்து அவருக்கு என்ன பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சில செக்ஷன்ஸ்ல பார்த்தோம். 4, 9, 10, 14, 15 and 20. ஸோ இதை பொறுத்த மட்டும் ப்ரொசீடிங்ஸை டீல் பண்றதுக்கு அவருக்கு பவர் இருக்கு. இவர் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாருன்னா ரெண்டு கோர்ட்டுக்கும் ட்ரிபியூனலுக்கும் 34 and 37 என்ன சொல்லியிருக்கோமோ அதே ப்ரொசீஜர் தான் இவர் ஃபாலோ பண்ணுவார் 39 கீழே. அண்ட் தட்ஸ் ஆல். சாப்டர் 8 லாஸ்ட் சாப்டர் வந்து செக்ஷன் 40 வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ் வி பார்டு. ஸோ இந்த ஆக்ட் என்டர்டைன் பண்ணக்கூடிய லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க டெனன்சி அக்ரிமெண்ட் பொறுத்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லைக் என்ன சொல்றது ரெண்ட் கோர்ட் மட்டும்தான் டீல் பண்ணும். சிவில் கோர்ட் பொறுத்த மட்டும் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அதான் செக்ஷன் 40. 44 வந்து கோர்ட் ஃபீஸ் பொறுத்த மட்டும் சொல்லியிருக்கு. 42 வந்து ரெண்ட் கோர்ட், ரெண்ட் ட்ரிபியூனல், ரெண்ட் அத்தாரிட்டி எல்லாமே 21 ஆஃப் ஐபிசி கீழே பப்ளிக் சர்வெண்ட்னு எடுத்துக்கணும். 43 வந்து ரெண்ட் லைக் வந்து ரெண்ட் கோர்ட், ரெண்ட் ட்ரிபியூனல் கீழே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே ஹைகோர்ட்டோட டிசிப்ளினரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலுக்கு கீழே வருவாங்க. And 44 வந்து no suit, prosecution or any other legal proceedings shall lie against any rent court or rent tribunal or rent authority. இந்த ஆக்ட் கீழே இவங்க 3 பேரும் எடுத்திருக்கக்கூடிய குட் ஃபெய்த்ல எடுத்திருக்கக்கூடிய எந்த ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாவும் சூட்டோ ப்ராசிக்யூஷனோ லீகல் ப்ரொசீடிங்கோ இனிஷியேட் பண்ண முடியாது. செக்ஷன் 44. 45 வந்து பவர் டு மேக் ரூல்ஸ் வந்து இது வந்து தமிழ்நாடு ஆக்ட். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ரூல் மேக்கிங் பவர் இஸ் வெஸ்டட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதுதான் 45ல சொல்லியிருக்காங்க. 46 ஆன் பவர் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸ் அண்ட் இந்த ப்ரொவிஷன் வந்து வில் பி இன் ஃபோர்ஸ் ஒன்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் ஃபோர்ஸ்க்கு வந்தது வந்து 22 to 2019. ஸோ 22 to 2021 இந்த ப்ரொவிஷன் டன். ஸோ டேட் ஃபோர்ஸ்க்கு வந்த தேதியில இருந்து 2 வருஷத்துக்குள்ள ஏதாவது டவுட் இருக்கு, டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் ஃபோர்ஸ்க்கு வந்து 2 வருஷம் லாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரொவிஷன் இஸ் ஆல்சோ ஆஃப் நோ ரெலவன்ஸ் அட் பிரசன்ட். அண்ட் 47 வந்து ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். இது முக்கியமான ப்ரொவிஷன். தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் ஆஃப் 1965 இஸ் ஹியர் பை ரிப்பீல்டு. அதாவது இந்த ஆக்ட்ல வந்து இந்த ஆக்டின் மூலமா செக்ஷன் அந்த 1960 ஆக்ட் வந்து கம்ப்ளீட்டா ரிப்பீல் ஆயிருச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 47 செக்ஷன்ஸும் ஓவர். எக்ஸ்கியூஸ் மீ, கிளாஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 15 minutes ஆகும். ஏன் சத்தமா இருக்கா? ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, யாராவது கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். ஓகே ஓகே, ஸோ இதுல வந்து அடுத்து 47 செக்ஷன்ஸும் ஓவர். இப்போ நம்ம அடுத்து வந்து 3 ஷெட்யூல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து எந்த ஃபார்ம்ல டெனன்சி கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். செகண்ட் ஷெட்யூல் வந்து லேண்ட்லார்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்பேர் கேரி அவுட் பண்றதுல. அதே ஷெட்யூல்ல தான் வந்து டெனன்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. செக்ஷன்
தேர்ட் ஷெட்யூல் வந்து இப்போ ரெலவெண்ட் இல்ல. அதுல வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ்னா யாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது அந்த ஓன் யூஸ் கிரவுண்டுக்காக ரிலேட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த கிரவுண்டே ரிமூவ் ஆயிட்டு ஒமிட் ஆயிடுச்சுங்கும் போது இந்த ஷெட்யூலையும் நம்ம பெருசா கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஜென்ரலா அவ்வளவுதான். RLTP ஆக்ட் அவ்வளவுதான். இதுல முக்கியமான விஷயம், நீங்க வந்து ஒரு கேஸ்ல வந்து உங்க ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு RLTP கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடியது வந்து முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப். இந்த கேஸ் இல்லாம RLTP ஆக்ட் கிடையாது. ஜஸ்டிஸ் சுப்பிரமணியன் ஜே கொடுத்தது. நான் அந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு வேணா குரூப்ல ஷேர் பண்றேன். பை திஸ் டைம் நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து அவர் வந்து அந்த ஃபேக்டை பொறுத்து, ஏன் இந்த ஜட்மெண்ட் ரெலவெண்ட்னு நான் சொல்றேன்னா, அந்த கேஸோட ஃபேக்டை பொறுத்து மட்டும் அவர் வந்து ஃபைண்டிங்ஸ் கொடுக்கல. ஜென்ரலா RLTP ஆக்ட் பத்தியே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து RLTP ஆக்டுக்கு ஃபேக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா என்ன ஃபேக்ட்ஸ் கொடுத்தாலும் இந்த ஜட்மெண்ட்டை நீங்க கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்டை வச்சுக்கோங்க, இந்த ஒரு ஜட்மெண்ட்டை பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 35 அவசியம் பார்த்துக்கோங்க. அந்த 35ல தான் டேப்லர் காலம் கொடுத்து எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து ரெண்டா பிரிச்சு, இந்த ஆக்ட் வரத்துக்கு முன்னாடி என்ட்ரான அக்ரிமெண்ட், இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரான அக்ரிமெண்ட், ஓரல் அக்ரிமெண்ட்னா என்ன எஃபெக்ட், ரிட்டன் அக்ரிமெண்ட்னா சப்போஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல நீங்க எவிக்ஷன் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாசிபிகேஷனே பேஜ் நம்பர் 35ல கொடுத்துருக்காரு. ஸோ இந்த உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபேக்ட்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அவர்னன்ஸ் இன் பெட்டிஷனு, அப்புறம் வந்து கவுண்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரெஸ்பாண்ட் ஃபைல் பண்ணிருக்க கவுண்டர்ல கொடுத்துருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட் வந்து இஃப் ஹி டேக்ஸ் a plea that RLTP Act 2017 is not maintainable, the petitioner is not entitled to invoke the provisions of RLTP Act of 2017 சொல்றாரு. ஆன் சம் கிரவுண்ட் ஆஃப் ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்ல, நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு ப்ளீ எடுக்கிறாரு ரெஸ்பாண்டன்ட் கவுண்டர்லங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த இந்த டேப்லர் காலம் லைக் கைட் யூ த்ரூ த என்டையர் இஷ்யூ. அந்த நீங்க இந்த டேப்லெட் காலம் கோட் பண்ணி இந்த ஜட்மெண்ட்டை கோட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபேக்ட்ஸ் பொறுத்து உங்களால இந்த ஆக்டை இன்வோக் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு ஃபைண்டிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த ஆக்டை பொறுத்த மட்டும் இந்த ஜட்மெண்ட்டை அவசியம் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35 ஜென்ரலாவே இந்த ஜட்மெண்ட்டை ஃபுல்லா பாருங்க. 35 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35 வெதர் the petition are is maintainable under section, I mean, or whether the petition is maintainable under 2017 ஆக்ட்ன்றது இந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவசியம் அந்த ஜட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35. அண்ட் இன்னொரு ஜட்மெண்ட்டும் நான் சொன்னேன், அது நான் ஷேர் பண்ணியிருக்க பிபிடின்னு இருக்கு. தென்னரசு வர்சஸ் அனிதா நல்லையா கேஸ்னு பார்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் ரீசன்ட் ஜட்மெண்ட் தான். அதுலயுமே வந்து பவர்ஸ் ஆஃப் த ரெண்ட் கோட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சிபிசி அப்ளை ஆகாது, ஸோ அதனால வந்து கிராஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். We are done. எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா?